शैलेशदयागात्रं दीभक्त्यादि यतीन्द्र समारम्भां नादयामः मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो यो नित्यमुच्च नित्यच्युतपदां विजयित्मरुक्म व्यामोदकस्ततित्राणि भिन्नायमेने अस्मत्पुनोर्भगवतोऽस्य तदैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये राम माता पिता युवते मातापिता इव ते स्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन महन्वयानाम् आप्यस्तन कुलपतेर्वकुलापि राम श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना सरस्वमहदात्मय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाङ् भक्तां हृदयेन परकाल यतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेन गङ्गादिजीवे विनत विदित भूत भ्रात रक्षैक दीक्षे श्रुति सिरति विदित्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराचर्य वसुसुधाम् उपनिषत् व्याप्ति मत्योत्पतां संस्काराग्ने विदीपन जीवने पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याकात दूरस्थिताम् आनीतां सुनिराश्चर्य सुमनसौ भौमा बिबन्त्यन्तरम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यत् स्मृतिसूत्राणम् अन्तःज्वरम् असीसमत् இந்த மறையில முக்தனானவன் தன்னுடைய புண்ணிய பாவங்கள் எல்லாத்தையும் இங்க உதறிட்டு நினைகளற்று உடம்பு விழுந்த உடனேயே ஒரு திவ்யமான நுண்ணுடல் பெற்று இங்கேருந்து கிளம்பி பிரஜாநதி மட்டும் போறான். பிரஜாநதியில அங்க அமானவனால துப்பாட்டப்பட்டு இதில் கொண்டு போச்சு, அதுவும் போயிடுறது. பிரம்மத்தை அடைஞ்ச உடனே பிரம்மத்துக்கு சமானமான நிலையை அடையிறான். அவனுக்கு தன் விருப்பம் போல அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா விஜிகித்சகா விவாசகா சத்தியகாமா சத்திய சங்கல்பா கூறக்கூடிய இந்த எண் குணங்கள் வருது. சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனால நான் நினைச்சதைத்தான் முடிக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தோட உதவி தேவையில்லை. அப்புறம் அவன் உருவம் உண்டா இல்லையா, உருவம் வேணும்னா இருக்கும், உருவம் வேண்டாம்னா இல்லை, என்ன பாசிபிள். அவன் என்ன நினைக்கிறானோ அதை வச்சு நடத்திக்க முடியும். இப்போ அவன் விருப்பப்படி நடக்க முடியும்னாக்க உலக படைக்க அவனால முடியுமா அப்படின்னு பார்த்தேன். முடியாது. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அவனுக்கு உலக படைக்கிறது தவிர்த்து மற்றதெல்லாம் பிரம்மத்தினுடைய அனுபவத்தை அவன் கெடுக்கிறவன் அவன் எடுத்துக்கொள்கிறான். அவனால முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க, பெருமாள் பரபிரம்மம், சர்வஜன், சர்வசக்தன். அப்படி இருக்கச்சே அங்க போனவன் அவன் திருப்பி கீழே அனுப்பிச்சிருவானா ஒரு சந்தேகம். கடைசி மட்டும் நமக்கு ட்ரெயினில் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம்டு போட்டு சீட் நம்பர்லாம் வந்துடுது. இருந்தாலும் இந்த சீட் ஆக்குப்பை ஆகாம இருக்குமா, அது யாராவது உட்காந்துருப்பாளா விரும்பினாளா அப்படின்னா நம்மள அந்த மாதிரி திரும்பி தள்ளி விட்டுருவானா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. நான் விட மாட்டான். ஏன் விட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் தான் அடுத்த 6000 இப்போ அதுதான் கடைசியாக பண்றது. அதனால எவன் ஒருவன் அங்க போறானோ அவன் திரும்பி வருவதில்லை. ஆனா என்னன்னாக்க, அங்க போய் முக்தன் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு ஸ்பெசிபிக் ஜாப் அசைன் பண்ணி விட்டானாக்க அவங்க வரது உண்டு. உதாரணமா பீஷ்மர் அஸ்தவர்ஷிக்கலோத்தர் பகவான் அண்ணா தெரிஞ்சவர். அவர் இந்த கல்பம் முடிகிற மட்டும் அஷ்டவர்ஷிக்கலோத்தராக இருக்கணும். அதே மாதிரி வசிஷ்டர், இந்த மாதிரி ஒருத்தரும் அவனால் அனுபவப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் அவதாரம் எடுக்கிறச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கான். அதுக்காக முன்னால அந்த ஆள் வச்சிருக்கான். அவளுக்கு நம்ம மாதிரி உபாசனம் பண்ணி சரணாகதி பண்ணி போகணுங்கிறதுலாம் இல்லை. ஆனால் நமக்கு வழிகாட்டுவா. அவள் சரணாகதி பண்ணுவா நமக்கு வழிகாட்டுறதுக்காக. அப்படி பண்றவாருக்கு அங்கே போய் பரமதம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில ஆத்மாக்களுக்கு இங்கே திருப்பி உலகத்துல சில ஒர்க் கொடுத்து அந்த ஒர்க்கை நிறைவேற்றுறதுக்காக வச்சிருக்கான்.
அதுபோல் இப்போ இந்த ஆத்மா நம்ம மாதிரி ஆத்மா போச்சுனாக்க உடனே திருப்பி விட்டுருவான்னு கேட்டாக்க விட மாட்டான். முக்தனை திருப்பவும் உலகிற்கு அனுப்பி விடுவானா? மாட்டான். ஏனெனில் அதுக்கு கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் இருக்கு. முதல்ல ஒன்று, அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகள் இல்லை. அதாவது பரமாத்மாவுக்கு 2 இது உண்டு. ஒன்று லீலை, இன்னொன்று கிருபை. லீலைன்னா என்ன? லோகவத்து லீலா கைவல்யம் முன்னால் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் 171வது சூத்திரம், பேஜ் 170 இருக்கு. அதில் அந்த உலக படைக்கிறதுக்காக நம்மளே சொன்னோம், அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையிலாம். அவனை எதுக்கு பண்ணுறான்னாக்க உலகத்தில் செயல விளையாடுறான் இல்லையா? விளையாடுறச்சே அவன் எதுக்காக விளையாடுறா? விளையாடுன்னு விளையாடுறான். அந்த மாதிரி இவன் விளையாடுறான். ஆனால் விளையாடுறதுக்கு ஒரு வரைமுறை இல்லாமல் பண்ணுறதில்லை. நோக்கம் என்னன்னாக்க இந்த விளையாட்டில் இந்த முன்னால வினைகள் செய்து இருக்கிற ஆத்மாக்களை அதில் கொண்டு வந்து போட்டு அது வினைகளை அனுபவிக்க வச்சு வினைகள் எல்லாத்தையும் போக்கி தங்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம். எப்படி நம்ம செஸ்ஸோ இல்லை கட்டான விளையாண்டுருச்சு இந்த காயை பழம் எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணணுங்கிறது நோக்கம். அதனால இவனை பொறுத்த மட்டும் முக்தனுக்கு வினைகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் திரும்பி உலகிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அது மட்டும் இல்லாமல் பெருமாள் சில அஷூரன்ஸ் கொடுத்துருக்கான். பகவத்கீதை பெருமாள் தானே சொன்னது. அவன் எப்படி நான் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றச்ச ஒருத்தனை வந்து முக்தனாக்கி எடுத்துன்னு விட்டான்னாக்க அவன் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. ராமோ துர்நாபிபாஷதே, ராமாயணத்தில் கூட சொல்றது. ராமோ துர்நாபிபாஷதே, ராமனுக்கு 2 வார்த்தை கிடையாது. ஒரு தடவை சொன்னதுதான். அவளுக்கு மாதிரி அப்படி மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம் ஏதுனா அனேன கௌந்தேய ஜெகத்தி பரிவர்த்ததே. அது என் விருப்பப்படியே மூலப்பகுதி உலகாக பரிணமிக்கிறது. ஆத்மாக்கள் வினை நுகர்வதற்காக. எதுக்காக நான் மூலப்பகுதியை பரிணமிக்க வைக்கிறேன் அப்படின்னாக்க ஆத்மாக்கள் வினை நுகர்வதற்காக. நான் ஒரு ராக்கிங் சேர் வாங்குறேன்னு எதுக்காக வாங்குறேன்னாக்க நான் உட்காந்து ஆடி பார்க்கணும்னு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று ஒரு ஹேது இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி மூலப்பகுதியை விரிவடைய செய்து இந்த முதல்ல பார்த்தோமே சமஷ்டி சிருஷ்டி யஷ்டி சிருஷ்டி எல்லாம் பார்த்தோம்ல, எதுக்காகனாக்க ஆத்மாக்களுடைய வினைகளை அனுபவித்து தீர்க்கிறதுக்காக அதை பண்ணிருக்கேன். அதே மாதிரி கதிர் பார்த்த பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருது பிரபவா பிரணயஸ்தானம் நிதானம் பீஜமுகியம். அது நான் எப்படி இருக்கேன்னாக்க கட்புலனாக அது நானே இவ்வுலகுக்கு ஆகுமாக இருக்கிறேன். நான் மாறாதவன். வயம்னா குறையிறது, அவ்வியம் அப்படின்னா குறையாதவன், என்றும் மாறாதவனாக நான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். பெருமாளுக்கு சகசநாமத்தில் ஒரு பேர் உண்டு, அதோக்ஷஜன்னு. அதோ நாக்ஷியதே இது அதோக்ஷஜா. அதுக்கு விளக்கம் அதாவது ஒரு பெரிய ஏரி இருக்கு, இமேஜின் பண்ணிங்க. அது ஃபுல்லா அமிர்தம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும், ஸ்பீஷிஸே 84 லட்சம் ஸ்பீஷிஸ் இருக்குங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்க முடியா? அது எல்லாமே வந்து கவுந்து குடிச்சிட்டு இருக்கு. அதுல இருக்க அமிர்தத்தை இது எல்லாம் சேர்த்து உறிஞ்சி 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 பருகினாலும் அதுகளுக்கு திகட்டுறதில்லை ஒன்றும். அதனால இந்த அமிர்தத்தினுடைய இந்த லெவல் இருக்கே அதுவும் குறையறது இல்லை. அதோ நாக்ஷியத்தை கீழ் நோக்கி அது குறைவதில்லை. அதனால அதுக்கு அதோக்ஷஜன்னு பேரு. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சம்பந்தா. நானே எல்லா உலகிற்கும் காரணமாகவும் செயல்படுத்துவனாகவும் இருக்கிறேன். ஞானிகள் என்னை என் கல்யாண குணங்களோடு உபாசிக்கிறார்கள்.
ஸோ இங்கே வந்து எனக்கு ஞானம் இருக்கு, நான் கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ணணும், உபாசனை பண்ணணும். இந்த உலகம் இருந்தால் தானே முடியும். அதுக்காக படைச்சிருக்கேன். இதை பண்ணி ஞானிகள் அடைஞ்சுட்டாளானாக்க அவளை திருப்பி நான் அனுப்புறதில்லை. அப்படி இஷ்டப்பியாகம் இதம் கிறிஸ்தம் ஏகாம்சேன சிதே ஜெகத்து. இந்த உலகம் முழுவதையும் என்னுடைய ஒரே ஒரு பகுதியினால தாங்குகிறேன். இதுக்கு சில வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்னுடைய தலைமடி மயிர் ஒன்றுனால உலகத்தை கூட நான் தாங்குறேன். அளவுதான் எனக்கு என்னுடைய எஃபெக்ட். உலகம் முழுவதையும் நான் என் சிறு பகுதியாலே தரித்து நிற்கிறேன். இப்போ இன்னொன்று முக்கியம், பகவானை பார்க்கறதுக்கு 4 பேர் வரா. யாரு? ஆர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானின்னு. ஆர்த்தானா எனக்கு பணம் வேணும், கொண்டாட்டி பிள்ளை வேணும், வியாதி போகணும், இப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு அதை வருத்தம் தீர்றதுக்காக வரக்கூடியவா ஆர்த்தா. அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தின்னாக்க முன்னால செல்வமா இருந்தேன், அது பூரா இழந்து வச்சேன், இப்போ எனக்கு செல்வம் வேணும், அந்த இழந்த செல்வம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கறவன். ஜிக்யாசு, ஜிக்யாசுங்கிறவன் தன்னுடைய ஞானத்தை தானே அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டியவன். அவன் பிரம்மத்தினுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். வேடிக்கை என்னன்னாக்க பிரம்மத்தினுடைய அருள் அவனுக்கு கிட்டுறது. அங்கே போயிட்டு பிரம்மத்தை பார்த்தும் கூட உனக்கு தொண்டு பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாமல் நான் என் ஆத்மா அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற இல்லையா, இதைத்தான் சொல்றது. கற்ப விருட்சம் எல்லாம் தரும், எனக்கு ஒரு கைக்குட்டை கொடுன்னு கேட்டானா ஒருத்தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்குறான் ஆச்சா. ஞானி, ஞானிங்கிறவன் தான் சொல்றான் எப்பவுமே மனசு எங்கேஜாக இருக்கும், நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்காது. அப்போ என் மனசு எப்பவும் நீ நிறைஞ்சிருக்கணும், உனக்கு நான் எப்பவும் தொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால அவன் தான் ஞானின்னு பேரு. மற்ற 3 பேருக்கும் ஆர்த்தா, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி. இதுல ஞானி இருக்கான் இல்லையா, அவன் தான் ரொம்ப பிடித்தமானவன். அதுதான் சொல்றார், சதுர்விதா பஜந்தேமா ஞானிச்ச பரதர்ஷா தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தர் விசிஷ்யதே. அவர்கள் இந்த 4 பேர்ல ஞானி நித்தியயுக்தா, எப்பொழுதும் விடாம என்னையே நினைச்சிட்டு இருக்கான். ஏக பக்தர், ஒரே நிலவா. ஏக பக்தர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம். எனக்கு அந்த மாதிரி ஞானி இருக்கானே மிக பிரியமான, அத்தியர்த்தம் மிக பிரியமானவன். அகம் சசம் மம பிரியா. அவர்களுக்கு நானும் பிரியமான. ஞானிகளுக்கும் என்ன பிடிக்கிறது, எனக்கும் ஞானிகளை பிடிக்கிறது. என்னை வணங்கி வரங்கேட்டும் நால்வரில் ஞானி என்னையே நினைந்து என்னுடன் இருக்கும் அவன். ஆதலால் எனக்கு மிக இனியவன், நானும் அவனுக்கு மிக இனியவனாகுது. ஞானித்து ஆத்மயுகமே. இப்படிப்பட்ட ஒரு ஞானி இருக்கானே அவன் எனக்கு உயிர் போன்றவன். இப்போ அவன் என்ன சொல்றான், என் உயிரே. இந்த சினிமாக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, லவர்ஸ் ஒருத்தர் பேசி என் உயிரேங்கிற இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு பரமாத்மாவுக்கு உயிர் சார்ந்து இருக்கக்கூடியவன் யாருன்னாக்க ஞானிகள். மாமுபேத்திய புனர்ஜன்மம் துக்காவக அசாஸ்வதம் பிராப்னுவந்தி மகாத்மாக சம்சித்திம் பரமாம் கதா. இறுதி இலக்கான என்னை அடைந்த மகாத்மாக்கள் துன்பங்களுக்கு இருப்பிடமான நிலையற்ற உடலை மறுபடி அடைவதில்லை. அது ஒரு முக்கியமாக சொல்றது. யார் என்னையே வணங்கி என் ஒருவரையே நினைச்சு என்னை அடைஞ்சுடுறாளோ அவ திருப்பி துன்பத்துக்கு அனுகூலமான அந்த உடலை அடையிறதில்லை. பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்தது நிச்ச புனராவர்த்தது. சாந்தோக்கிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து கடைசியில் முடிக்கிறச்சே பிரம்மலோகம் அபிசம்பிசந்தி, பிரம்மலோகத்தை அடைந்து அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்தியதே, திரும்ப வருவதில்லை. இந்த 9 பாயிண்ட், மொத்தம் 9 பாயிண்ட் என்னன்னாக்க, வினைகள் இல்லை அவனுக்கு,
உலகத்தை பூரா நான் தான் நான் என்னுடைய ஆக்கியனால தான் மூலப்பிரகிருதியை பரிணமிக்கிறது. யாரு வினைகளை நுகர்வதற்காக நானே இவ்வுலக யாகமாக இருக்கிறேன், உலகப்புற நான் தான் தாங்குறேன், ஸோ என் இஷ்டப்படி உலகம் நடத்துகிறேன் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் காரணங்களுக்கு என்னுடைய எல்லா உலகளுடைய எல்லா செயலும் காரணமாக இருக்கேன். நல்ல ஞானிகள் என்னை உபாசிக்கிறார்கள். இவ்வுலகம் முழுவதையும் நான் என் சிறு பகுதியால் தாங்குகிறேன். இதெல்லாம் பண்ணுறச்சே எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னா ஒரு கஷ்டம் கிடையாது, பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னையே வணங்கி வரங்கேட்டு 4 ஒரு ஞானி இருக்கான் பாருங்க. ஞானி எனக்கு ரொம்ப பிரியமானவன், நானும் அவருக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானவன். அந்த ஞானியானவன் எனக்கு உயிர் போன்றவன். இறுதி இலக்கான என்னை அடைந்த மகாத்மாக்கள் அவர்காலே அவர் திரும்பி உடலை அடையதில்லை, உலகை அடையறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பிரம்மலோகத்தை அடைந்தவர்கள் திருப்பி வரதில்லைன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து முடிகிறது. கடைசி வாக்கியம் இதுதான். ஆக எவன் ஒருவன் முக்தி அடைஞ்சு பிரம்மத்தை அடைகிறானோ அவன் திரும்பி வரதில்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. புரியுறதா? இது மட்டும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. வெற்றி, சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. வேற யாருக்காவது? உமா? இல்ல சுவாமி. ஜமீலா உங்களுக்கு? இல்ல சாமி. பிரியம்பதா பிரியம்பதா இருக்காங்களா? இல்ல இல்ல, நோ சந்தேகம் சுவாமி, கிளியரா இருக்கு. இப்ப புக்குக்கு போலாமா? புக்கு 417 ஜெகத் வியாபார வர்ஜாதி கரணம். உலகத் தொழில் தவிர்ப்பு களம். முக்தி பெற்ற ஜீவாத்மாவின் பண்புகள் நிலைகள் பற்றி ஆய்ந்து நிறுவப்பட்டது. இக்களத்தில் அவரது செயல்திறன் இன்ன வரையறை கொண்டது என்பது நிறுவப்படுகிறது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஞானம் முதலிய பண்புகளில் ஒத்திருப்பினும் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை போல் உலகை ஆக்கி அழித்து அழித்தல் தவிர்த்த மற்ற பண்புகள் செயல்களில் மட்டும் ஒற்றுமை உண்டு என்று நிறுவப்படுவதால் இக்களம் உலகத் தொழில் தவிர்ப்பு களம் ஜெகத் வியாபார வர்ஜம் என்ற பெயர் கொண்டுள்ளது. முண்டகோபனிஷத் இணைத்தொடர்பு செய்து மற்றும் பரபிரமத்துடன் மிக்க ஒத்த நிலையை அடைகிறான் என்னும் வாக்கியம் இதுதான் சந்தேகப்பட வைக்கிறது. மிக ஒத்த நிலையை அடைகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஏன் அவன் படைக்கிறான், இவன் படைக்கட்டுமே அப்படிங்கிற. முக்தாத்மாவுக்கு தவறா முனைப்பு உள்ளமை போதப்பட்டுள்ளது. அவன் தன் விருப்பம் போல் பல உருக்கள் எடுத்தலும் விரும்பிய உலகளில் சென்று இன்பம் துய்த்தலும் இயலும். ஆனால் அவன் பரமாத்மாவுடன் மிக்க ஒத்தநிலை அடைகிறான். ஆதலால் அவனால் உலகளை ஆக்கி அழித்து அழித்தலும் இயலும் என தோன்றுகிறது. ஆயின் நூலின் துவகத்தில் எது உலகை ஆக்கி அழித்து அழிக்கிறதோ அதுதான் பரபிரமம் நிறுவப்பட்டுள்ளது. இடையில் பரபிரமமும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு என்று அறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வேறுபாடு என்ன என்று ஐயம் அழிகிறது. நம்ம பார்த்தோம் முன்னாலேயும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி அச்சித்து அது ஞானமற்றது, அது பிறருக்காகவே இருப்பது, பிறருடைய உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய அச்சித்து. நம்ம உபயோகப்படுத்துகிற செருப்பு, கொடை, சாப்பாடு இதுலேருந்து எல்லாம் பிறருக்காக இருக்கு சொல்றது இல்லையா? மாம்பழம் பழுக்கிறது, மாம்பழத்தை தருது, அது ஒரு மாம்பழம் தான் சாப்பிட்றதா? இல்லை, அது தன்னை இனவிருத்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. ஆனால் நம்ம தான் எடுத்துக்கிறோம். பசு பால் நமக்காக தருது, நதி நீர் நமக்காக ஓடுறது, காற்று நமக்காக வீசுறது. இந்த மாதிரி இந்த இருக்கிறது எல்லாரும் நமக்காக நம்முடைய அனுபவத்துக்காக இருக்கே தவிர்த்து அது தான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அது இல்லை. இதெல்லாம் ஜட பொருளாக இருக்கு. ரைட். அடுத்தபடியாக சித்து, இதுக்கு ஞானம் உண்டு. ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு. ஞானம் ஆனந்தம் இருக்கிறதுனால இந்த பொருள்களை தான் உபயோகப்படுத்திக்கிறது. இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ பொருளை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். முன்னால அடியனுக்கு தெரிஞ்சு நெல் குத்தியிருக்கா. நெல்லை இதில் வச்சு உரலில் வச்சு, பெரிய உரல், அதுக்கு வட்டமாக ஒரு இது வச்சுருப்பா, இரும்புலையோ ஒரு கல்லுலையோ வச்சுருப்பா. அதுக்கு நடுவில் அதை கொட்டி அதை உலக்கையால் குத்துவாங்க. மாற்றி 2 பேர் 3 பேர் ஒரு மாதிரி பாட்டு பாடிண்டே குத்துவா. அது குத்தி அதை புடைச்சி
அதுலேருந்து உமியை தனியாக எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து அப்புறம் அதை சலிச்சு அதை பொறுக்கி இதெல்லாம் வச்சுட்டு பெரிய பாடாக இருக்காது. நெல் குத்துறதுங்கிறது இந்த இந்த கைக்குத்தல் அரிசி இருக்கு பாருங்க, அதில் சத்து நிறைஞ்சு இருக்கும். இப்போ யாருக்காவது குரல் உலக்கைங்கிறது என்னன்னு தெரியுமா? நீ எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தபடி முன்னால் பார்த்தீங்கன்னா இயந்திரம். இப்போ எங்காத்துல என்னுடைய சிஸ்டர் கல்யாணம் மட்டும் அப்படி தான் இருந்தது. வெளியில இருந்துலாம் மாவு வாங்க மாட்டோம். அப்பெல்லாம் நடனம்னாக்க வீட்டிலையே இந்த இது கல் கல் இயந்திரத்தில் போட்டு மாவு அரைச்சி சலிச்சு திருப்பி போட்டு அரைச்சி எல்லாம் பண்ணி அதுலேருந்து அப்பளம் இடுறதெல்லாம் வச்சுக்கணும். வெளியிலேருந்து அப்பளம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அப்படி இருந்தது. இப்போ எல்லாம் ரெடிமேட். அது ரெண்டு சாப்பாடே இல்லை. ஸ்விக்கிலேயே ஜொமேட்டோலேயே சொன்னாக்க அவன் சாப்பாடே கொண்டு கையில் கொடுத்துட்றான். அந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு மேலே இருக்கு. யாருக்காவது இதுன்னா தெரியுமா? இலை தேய்ச்சிக்கிறதுனா தெரியுமா? அதாவது எல்லாராலையும் இலை வாங்க முடியாது. அந்த காலத்துல இலை விலை குறைச்சல் தான். இருந்தாலும் அது கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருந்தா அவள் என்ன பண்ணுவான்னாக்க காவிரி கரையில் போனாக்க பேயத்தி, அது ஒரு வகையான அந்த ஒரு கை இதுக்கு இருக்கும். அந்த மாதிரி இலையை பறிச்சுன்னு வருவாள். பறிச்சுன்னு வந்து நம்ம தென்னை விளக்கமாறு ஒரு இது இருக்கு பார்த்து ஈர்க்கு இருக்கு பார்த்து தென்னை ஈர்க்குனால தேய்ச்சி வச்சுக்கிறாங்க. தேய்ச்சி அதுக்கு மேலே வெயிட்டை வச்சு அதை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. தட்டு உபயோகப்படுத்துறதுங்கிறது ஒரு அன்னோன் திங். ரொம்ப வசதி உள்ளவங்க வெள்ளி தட்டு வச்சுக்குவாங்க. மற்ற பேர்லாம் இதாக குழந்தைகளுக்குலாம் நாங்கள்லாம் அப்போ எவர் சொல்ல வராத காலம் அலுமினியம் தட்டு. ஏன்னா பித்தளை தட்டு வச்சுக்க முடியாது, அலுமினியம் தட்டு. இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிட்டு பாருங்களா. அது மாதிரி போக போக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உபயோகப்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஏஐ எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்க, நமக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துக்கு நகரவே வேண்டாம், எல்லாம் இங்கே வந்துடும். ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்னாக்க நிறைய ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்ணதை முழுக்க டாக்டர்கிட்ட கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஆகிடும். ஜீவாத்ம நிலையில் அவ்வேறுபாடு என்பது என்ன என்று ஐயம் அடிக்கிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதாத்து வாச்ச பரபிரம்மத்தை தனித்தன்மை உடையதாக கூறுகிறாங்க. அது சொல்ல வந்தேன். ரைட். ஸோ ஜீவனுக்கு, அதாவது சித்துக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டும் உண்டு. அது இந்த ஜட பொருளை அனுபவிக்கும், அச்சித்து அனுபவிக்கும். ஆனால் சித்துக்கு எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் தன்மை கிடையாது. அதனுடைய அடக்கி ஆளும் தன்மை லிமிட்டட். அதுக்கு மேல ஈஸ்வரனுக்கு ஞானம் ஆனந்தம் எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாம தனக்கு கீழே உள்ளதான சித்து அச்சித்து ரெண்டையும் அடக்கி ஆளும் தன்மை உண்டு. ஆக பார்த்தோம்னாக்க ஈஸ்வரன் எல்லாருக்கும் ஆண்டான், அவனொத்தந்தான். அச்சித்து அடிமை. ஏன்னா அடிமைன்னு ஃபீல் பண்ண முடியும். ஜடத்துக்கு வந்து அடிமைன்னு ஃபீல் பண்ண முடியாது, அது அடிமைன்னு ஃபீல் பண்ண முடியும். அச்சித்து அதுக்கு தனியாக ஞானம் கிடையாது, மற்ற பேரோட உபயோகத்துக்காக மட்டுமே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டது அதுதான் ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதாச்ச பரபிரம்மத்தை தனிமை உடையதாக கூறும் இடங்களில், உலகு படைப்பதாக கூறும் இடங்களில் ஜீவாத்மாவின் தொடர்பு காட்டப்படாததாலும் உலகு படைத்தல் தொழில் தவிர்த்த மற்றவைகளில் ஒற்றுமை கூறப்பட்டிருக்காங்க. இப்போ சொல்றச்சே நம்ம முன்னால பார்த்தோம் இல்லையா, ஏகாக்கீன ரமே சதேவ சோமியா இதமுகிராசி ஏகமேவ அத்விதீயம். சதேவ ஏகமேவ அத்விதீயம். நேரடியாகவும் எதிர்மறையாகவும் ஒண்ணுதான் இருந்து சொல்லியிருக்கு. அப்போ அதுல மற்ற முக்தாத்மாவுடைய வேலை அதுல எதுவும் இல்லை. அதனால அது கொண்டிருக்கச்சே பிரம்மம் மட்டும்தான் இருந்திருக்கணும் தெரிகிறது. அதே மாதிரி பிரத்யக்ஷ உபதேசாதி சேன்ன ஆதிகாரிக மண்டலாஸ்தோக்தே வேதங்களில் நேரடியாக உபதேசிக்கப்பட்டுள்ளதே எனில் அல்ல, அவ்விடங்களில் அவ்வத்தொழில்களில் அதிகாரம் படைத்த நான்முகன் போன்றோடைய திறமைகளும் இவனுக்கு உண்டு என்பதால். அதே மாதிரி நான்முகனுக்கு என்ன திறமை உண்டோ அது இவனுக்கு உண்டு. ஆனா இவன் நான்முகனுக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னாக்க அவனுக்கான பரமபதம். அதுலேருந்து நான்முகனுக்கு பிரம்மலோகத்தை பார்த்தா அது நரகம் மாதிரி இருக்குமா.
அப்படி இருக்கிறச்சே அவன் எங்கேயாவது கீழே இறங்குவானா? அண்ணா ஏசி பங்களாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இப்போ பிளாட்ஃபாரத்தில் சாக்கடைக்கு பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் மராபாரிக்கு வருவானா? வரமாட்டான் இல்லையா? அந்த மாதிரி இவன் வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. விகாராவர்த்தி ச ததாகி ஸ்திதிமாக, நான் விகாரங்கள் அற்றவன் என்றும் பண்டங்கள் யாவும் நிலை பெற்றவன் என்றும் என் படைப்புகளால் மகிழ்பவன் என்றும் வேதங்கள் சொல்லுகின்றனவே. அவனை பார்த்து சொல்றவே அப்படின்னாக்க அதெல்லாம் பெருமாளை பற்றி தான் பரமாத்மாவை பற்றி தான் சொல்றதை தவிர்த்து இவனை பற்றி அல்ல. தர்சய தற்சைவம் பிரத்யக்ஷ அனுமானே, பரமாத்மாவை கூறுகையில் இந்த உலக படைத்த தொழில்கள் அவனுக்கே உண்டு என வேதங்களும் ஸ்மிருதிகளும் காட்டுகின்றன. போக மாத்திர சாமிய லிங்காச்ச, லிங்கம்னா குறி, இதை குறிப்பிடுகிறது. போக மாத்திர ரெண்டு பேருக்கும் அனுபவம் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்றது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இன்பம் துய்ப்பதில் மட்டும் ஒத்த நிலை ஏற்படுகிறது என்பது பல அடையாளங்களாலும் தெரிகிறது. அனாவிருத்திய சப்தாத், அனாவிருத்திய சப்தாத், அதாவது இந்த சாப்டர் முடிகிறதுங்கிறதுக்காக கடைசி வார்த்தை வந்து 2 தடவை வந்திருக்கு. அனாவிருத்திய சப்தாத், அனாவிருத்திய சப்தாத். பிரம்மத்தை அடைந்த முக்தாத்மா அவரிடமிருந்து திரும்பி பிறவி சூழலுக்கு வருவதில்லை என்பது வேதங்களால் நிலைநாட்டப்படுகிறது. இரட்டை திருத்தல் இந்நூலின் முடிவை குறிக்கிறது. இவைகளுக்கு ராமாசுந்தரம் விளக்கம். ஜீவாத்மா முக்தி அடைந்த பின் பரமாத்மாவை மிகவும் ஒத்த நிலையை அடைகிறான் என்பது உண்மையே. ஆனால் அவனுக்கு பரமாத்மாவை போல் உலகளை ஆக்கி அழித்து அழிக்கும் திறன் கிடையாது. ஏனெனில் பரமாத்மாவை பற்றி கூறும் இடங்களிலெல்லாம் பரமாத்மா தனித்திருந்து படைப்பவராகவே காட்டப்படுகிறது. ஆகவே முன்னால் சொல்றது முக்காரணம் அவனே பார்த்தோம் இல்லையா? ஒரு காரணம், செய்வோன் காரணம், கருவி காரணம், 3 அவன் தான் ஆகான். அப்போ ஆக மொத்தம் அப்போ கூட முக்தாத்மாவை உதவி தேவையில்லை. அது மாதிரி அதுக்கு தான் சொல்றச்சு. அது சதேவ சோமியா இதமுக்கிற அசித் ஏகமேவ, 2வது அத்வித்தீயம் அப்படின்னு 3வதாக அவர் கேட்டான். நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, எங்கேயாவது ஒரே பொருள் தானே மாறி தானே இது ஆயிருக்கா, அதை மாற்றத்துக்கு தவன்றிருக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு அதெல்லாம் மற்ற பேருக்கு உண்டு, இவனுக்கு கிடையாது. ஏன்னா இவனுக்கு சில விசேஷ திறமைகள் உண்டு, அந்த திறமைகள் ஆத்மாவுக்கு கிடையாது. இவன் தான் சர்வஜா சர்வவித்து. சர்வஜானாக்க எல்லாவற்றையும் அறிபவன், ஒரு சேர அறிபவன். சர்வவித்துன்னா அவர்கள் தன்மைகளை அறிபவன். இப்போ நான் எனக்கு முன்னால் இந்த லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கேன். லேப்டாப் இப்படி வேலை செய்யறதுக்கு எனக்கு தெரிகிறது. ஆனால் அவனுக்கு இந்த லேப்டாப் என்ன மெட்டீரியலால் ஆனது, அதில் என்னென்ன சர்க்கியூட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன சிப்ஸ் எல்லாம் எப்படிலாம் வச்சிருக்கு, எல்லாம் அவனுக்கு பார்த்த உடனே தெரியும். அதுதான் அவனுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். எதனிடமிருந்து இங்கு கற்புலனாகும் பிராணிகள் தோன்றினவோ, எதனால் பிறந்த அவை வாழ்கின்றனவோ, எதனில் அவை ஒடுங்குகின்றனவோ அதுவே அறியத்தக்கது, அதுவே பிரம்மம் என முத்தொழிலும் பிரம்மத்திற்கு உரியதாக கைத்திரியம் பிரகதாரண்யம் காட்டுகிறது. சொல்ல எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி தத் விஜிக்ஞாசஸ்வ. எதனிடமிருந்து இந்த உலகு தோன்றுகிறதோ, எதனால் இவ்வுலகானது காப்பாற்றப்படுகிறதோ, எதனில் இவ்வுலகு ஒடுங்குகிறதோ, எதில் நிலைபெற்றுள்ளதோ அதுதான் பிரம்மம். தத் விஜிக்ஞாசஸ்வ, அது ஆராய்ந்து அடையத்தக்கது அப்படின்னு சொல்றது. தொடர்ந்து படைப்பு காலத்தில் குழந்தாய் சத் ஒன்றே முதலில் இருந்தது, ஒன்றாயிருந்த அது மகிழ்ச்சி அடையவில்லை. சதேவன் சொன்னோம். ஏகாக்கி ந ரமேத, அதையும் பார்த்தோம். அவன் தனியாக இருந்து அவனுக்கு சந்தோஷம் இல்லை. பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பல வகையாக ஆவேன், பல பிரஜைகளை படைப்பேன் அப்படின்னு அது சங்கல்பம் இருந்தது, அது முனைந்தது. அது சிறந்த உருவுள்ள அரசர்களை படைத்தது. அதனிடமிருந்தே தேவர்களை அரசனாமையும் இந்திரன், வருணன், சந்திரன், ருத்ரன், மற்ற தேவதை, அழிவு தேவதை, ஈசானன் ஆகியோர் தோன்றினர். உயிர் பண்டம் ஆத்மா ஒன்றே என்றோ முதலில் இருந்தது. முதல்ல வரிசை அவரது அசத்வாயுதம் என்கிற ஆசித். உங்களுக்கு முன்னால் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. கடற்கரையில் உட்காந்துருக்கீங்க, கடலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு டாட் தெரியுது. என்னடா இத்தனை நாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு டாட் தெரியறதே நினச்சிட்டு இருக்கீங்க.
ஸோ இந்த டாட் தான் இருந்தது முதல்ல. அப்புறம் அது பெருசா கிட்ட வர வர பார்த்தாக்க இது டாட் இல்லை, அது ஒரு கப்பல்னு தெரிஞ்சுது. அப்புறம் அப்புறம் பார்த்தாக்க கப்பல்ல ஆட்கள் இருக்கிறது தெரிகிறது, மூமெண்ட்ஸ் தெரிகிறது, கப்பல்ல ஆட்கள் இருக்கிறது தெரிகிறது. அப்புறம் இன்னார் இன்னார் இருக்காங்கன்னு தெரிகிறது. அதே மாதிரி 5 உபனிஷத்துல உலகத்துல ஆரம்பத்தை பற்றி சொல்லியிருக்கு. அசத்வாயுதமகிர ஆசீத், சதேவ சௌமியா இதமகிர ஆசீத், பிரம்மவா இதமகிர ஆசீத், ஆத்மாவா இதமகிர ஆசீத், ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு டெவலப் பண்ணிட்டே போய் கடைசியில ஏகோகவை நாராயண ஆசீத் சொல்லக்கூடிய மகோவம்சத்துல ந பிரம்மா ந ஈசானஹா, பிரம்மாவும் இல்லை ஈசானங்கிற ருத்ரனும் இல்லை அப்படின்னு சொல்றது அறுதியிட்டு முடியறது. அதனால முதல்ல உலகத்தை படைக்கச்சு ஆரம்பிக்கல இருந்தவ யாருனாக்க நாராயணன் ஒருவனே அப்படின்னு தெரிகிறது. ஆகிய தோன்றினார். உயிர்பண்டம் ஆத்மா ஒன்று அன்றோ முதலில் இருந்தது, ஒன்றாகவே மற்றொன்று அற்றதா இருந்தது. அது உலகளை படைக்க நினைத்து முனைந்து இவ்வுலகளை படைத்தது இந்த சாந்தோக்கியம் கூறுகிறது. நாராயணன் ஒருவனே இருந்தான், பிரம்மனும் இல்லை, சிவனும் இல்லை, மேல் உலகம் இல்லை, கீழ் உலகம் இல்லை, உடுக்களும் இல்லை, உடுக்கள்லாம் நட்சத்திரங்கள், உடுக்களும் இல்லை, நீரும் இல்லை, தீயும் இல்லை, சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை. ஒருவனாகவே இருந்த அவன் மகிழவில்லை. அவன் தன் மகிழ்ச்சிக்காகவே மனம், 10 பொருள் முதலியவற்றை படைத்தான் என்று முகம் என்று சொல்லுகிறது. எவன் பூமியில் நிறைவேற்றுள்ளானோ அடுத்தபடி சரி படைச்சானே பசாம இருந்தா பரவாயில்லையே, இல்லை. அதாவது சில மதங்கள் போல பூமியை படைச்சிட்டு பெருமாள் தான் தனியா நின்றுண்டு, அதாவது பிரம்மம் தனியா நின்றுண்டு இவருடைய புண்ணிய பாவங்களை கணக்கெடுத்து இருக்கவில்லை. அந்த பிரம்மம் ஒவ்வொரு பொருட்களையும் உள்ள உதவிஞ்சிருக்கு. நம்ம கருத்துப்படி ஒரு அச்சேதனமான ஒரு உயிரில் பண்டமா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. ஆனா ஆத்மா செயல்பாடு 0 லெவல்ல இருக்கு. அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான். ஆக மொத்தம் பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. இத ஒரு அழகா சொல்றது உண்டு. எம்பார்னு ஒருத்தர், அதாவது அவருக்கு இயற்பெயர் கோவிந்தன்னு பேரு, ராமானுஜருடைய சித்தி பிள்ளை. அவரும் ராமானுஜர் ஒன்றா படிச்சா. அவருக்கு ராமானுஜர் சன்னியாசியாகி பட்டம் எடுத்ததுக்கு அப்புறம் எம்பார் அவர்கிட்ட சீஷரா செஞ்சுட்டு இருந்தார். அப்போ எம்பாருடைய தாயார் ராமானுஜர் சித்தி அவர்கிட்ட கேட்டா, பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னா பண்ணுங்கொள்ளனா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சாக்க அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமலே இருந்தார். அவர் சித்தி கம்ப்ளைண்ட் பண்ணான், இந்த மாதிரி இருக்கான், உள்ள பிரயோஜனம் இல்லாமல் இருக்கான், இவன் எப்படியாவது இன்னும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட செய்யணும். அவரை கூட்டு ஆணையிட்டார், நீர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும்னு இருக்கும். அவர் போயிட்டு ஒரு நாள் கழிச்சு சொன்னார், என்ன ஆச்சுன்னார். இல்லற வாழ்க்கை ஈடுபட நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னாக்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு இருட்டும் தனிமையும் வேணும். எனக்கு இருட்டும் கிடைக்கல, தனிமையும் கிடைக்கல. உள்ளத்திலிருந்து பரமாத்மா பிரகாசிச்சுட்டே இருக்கான். ஸோ எங்கள் 2 பேர் மூணாவது ஒரு ஆள் இருக்குச்சே, நாங்கள் எப்படி சேர முடியும் அப்படின்னு சொன்னாராம். சரி, இன்னுமே எனக்கு இல்லற வாழ் சரிப்படாது அப்படின்னு அவருக்கு சன்னியாசம் கொடுத்தார். அவர் தான் பின்னால் எம்பெருமானார் சுருக்கி எம்பார்னு ஆறான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எங்கேயும் பெருமாள் இருக்கான் அப்படின்னு நினைவோட நமக்கு இருந்ததுனாக்க நம்ம தப்பே பண்ண மாட்டோம். அதே மாதிரி மாமுனிகள் பொழுது சொல்றார், நான் என்ன பாகல் அப்படின்னு நினைச்சு நான் நிறைய தப்புகளை பண்ணிட்டேன். ஆனா இருட்டோ வெளிச்சமோ இது இருந்தால் நீ இல்லாம இல்லைன்னு தெரியாது. அப்படி இருக்கிறச்சே நான் என்னுடைய தப்பெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி பண்றேன்? தப்பு இல்லையா? நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்னா நர பசு, அது மனுஷ வேஷம் போட்ட மிருகம் மாதிரி இருக்கேன். என்னால எதிராஜரை பார்த்து எம்பெருமானாரை பார்த்து கேட்கிறார், அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் அன்றோ நீ இறங்குவது. அப்பா எனக்கு பெருமாளை பார்க்கறதுக்கான தகுதிகள் தான் இருந்ததுனாக்க தானா பெருமாள் எனக்கு உதவி பண்ணிடுவார். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நான் தப்புகளாக பண்ணிட்டு இருக்கேனே. அதனால எம்பெருமானாரே
நீர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது என்னை பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது மாதிரி பகவான் எங்கே நிறைஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு தெரியாம ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அவன் நமக்குள்ளே மனசாட்சியா இருக்கும். அண்ணா நமக்கு தெரியும் சில விஷயம் தப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் மனசாட்சியை குரல் அமுத்தி விட்டு நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் சாட்சி. அது மாதிரி அது அதனால அந்தரியாமை. எவன் பூமியில் நிலைபெற்றுள்ளானோ என துவங்கி எவன் ஆத்மாவில் நிலைபெற்றுள்ளானோ, எவன் ஆத்மாவிலும் வசிக்கிறானோ, எவன் ஆத்மாவை நியமிக்கிறானோ, எவனை ஆத்மா அறியாதோ அவன் பரமாத்மா அழிவற்ற இனியவன். பரமாத்மாவுக்கு உரிய சிறப்பு பிரதாரண்ய உபயோகிப்பு முன்னாலேயே பார்த்தோம். அது இதுலேருந்து ஆரம்பிச்சு பிருத்திவிலேருந்து ஆரம்பிச்சு இன்னொன்னா ரொம்ப தாழ்ந்த பொருள்களை கூட திருண்டு வந்துருக்கு. முக்தி அடைந்த ஆத்மா அவன் தன்னுரிமை பெற்றவனாகிறான். இவ்வுலகங்களை விரும்பியதை அனுபவித்துக் கொண்டு விரும்பிய ஒருவுடன் உலாவுகிறான் என்பவர்களால் முக்தாத்மாவுக்கும் உலகத்தில் இருக்கலாம் என வாதிட்டால் அது ஏற்புடையது என்று அவை பரமாத்மாவால் பல பதவிகளில் அதிகாரம் பெற்ற நான்குகள் கொண்டோர் அவரவர் தம் உலகங்களில் துய்க்கும் இனி அனுபவங்களுக்கும் முக்தாத்மாவால் துய்க்கப்படும் என்பதே இவ்வாட்சிகளின் பொருள். இப்போ கூட சொல்றது உண்டு. தோழிங்கர் மலையில இருக்காரு இல்லையா ஆஞ்சநேயர், அவர் அடுத்தபடி பிரம்மாவா போறார். அவருக்கு இப்ப இருக்கிற பிரம்மாவுடைய காலம் முடியிருச்சு. இப்ப பிரம்மாவுக்கு 52 வயசா இருக்கு. பிரம்மாவுக்கு 100 வயசான உடனே இவன் ரிட்டையர். அப்போ அடுத்த பிரம்மாவாக அந்த ஆஞ்சநேயர் வரப்போறார் அப்படின்னு சொல்றது உண்டு. மேலும் செயல்களாலும் ஞானத்தாலும் என்றும் விகாரம் மற்ற பரமாத்மாவையும் குறிக்கும். இப்ப ஆகமத்தை இன்னும் உலகத்தை எவன் படைக்கிறானோ அவனுக்கு ஒரு காலம் விகாரமே இருக்கக்கூடாது, மாறுபாடு இருக்கக்கூடாது. முக்தாத்மாக்கு முன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எத்தனை பிறவி எடுத்தான், எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் வினைகள் எல்லாம் புரிஞ்சான். நரகத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு போனா வெள்ளம் போயிட்டு தானே வந்திருக்கான். அப்போ இவருக்கு விகாரங்கள் இருந்திருக்கு இல்லையா? பரமாத்மாவுக்கு அது இல்லை இல்லையா? யாருக்கு விகாரமே இல்லையா அவன் தானே உலகம் படைக்க முடியும். ஆகவே முக்தாத்மாவுக்கு அதில் வழி இல்லை. வினைத்துறப்பட்ட ஞானத்தின் சுருக்க வரி விளையாடியும் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது. ஜீவாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானம் அவன் எடுத்திருக்கிற உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறது. மனுஷனுடைய ஞானம் வேற, ஆணையனுடைய ஞானம் வேற, எறும்பனுடைய ஞானம் வேற. அதே ஞானம்தான், ஆனா அது எடுத்திருக்கிற உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறது. ஒளி ஒரே ஒளியா இருந்தாலும் அதுக்கு முன்னால் சில கட் அவுட்ஸ் நம்ம வச்சிருந்தோம்னாக்க அதோட நிழல் தெரிகிற மாதிரி ஷேடோ ஷோன்னு வந்துருக்கு, பார்த்துருக்கேளா? ஷேடோ ஷோ மாதிரி அந்த நிழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் தெரிகிறது. அப்படியா உபாசனை கைகூடிய ஜீவாத்மா பரமாத்மாவின் அருளாலேயே அவனை அடைக்கிறான். முக்கியமாக ஒன்றும், நான் உபாசனை பண்ணிட்டேன் எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்க முடியாது. நான் கர்மயோகம் பண்ணி முடிச்சுட்டேன், நத்திங் டூயிங். அவன் விருப்பப்பட்டா யாருக்கு வேணா தரலாம், யாருக்கு வேணா மறுக்கலாம். தசரதனுக்கு மறுக்கப்பட்டது. தசரதன் பரமதம் போகல, சொர்க்கம்தான் போனான். அதைத்தான் நஞ்சியர் அப்படிங்கிற சிஷ்யர் அவருடைய ஆச்சாரியனை பட்டரை போய் கேட்டாலாம், சுவாமி நம்ம ராமனை இவ்வளவு கொண்டாடுறோம், அவனை கொண்டாடக்கூடிய ராமனுக்கு ராமனுடைய தகப்பனா இருக்காரு, அவருக்கு மோட்சம் தரப்படாதா? ஜடாயு கொடுத்துருக்கார், வாலிக்கு கொடுத்துருக்கார், சபரி கொடுத்துருக்கார், தரப்படாதா அப்படின்னா, இல்லை இல்லை நியாயமா பார்க்க போனா தசரதுக்கு நரகம் தான் தரணும். பெருமாளை பத்தானே அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு போனாலும் சொர்க்கம் கிடைச்சிது. ஏன்னா இந்த தசரதன் 60,000 வருஷம் ஆண்டானே ஒழிய கொஞ்சமாவது அவனுக்கு மூளைங்கிறது இல்லை. ஏன்னா எவனாலையாவது 16 வயசான ஒரு பையனால ஒரே அம்பால தாடகையை கொல்ல முடியுமா? அதான் முதல் அம்பு எய்த ரெக்கார்டு அதான். அவன் முதல் போடுற சண்டையே அதுதான். ஒரு அம்புனால தாடகையை கண்டா அவ்வளவு பேர் நடிகிட்டு இருந்தா அந்த தாடகைய ஒரு அம்புனால கொல்ல முடியுமா? முதல்ல அந்த பெருமை தெரிய வேண்டாமா? அப்புறம் சுபாகுவ கொன்னா இல்லையா? மாரீச்சனை எங்க இருக்கு? இது பீகார்ல சம்பேர்கிய, பீகார்ல பக்சார் என்ற இடத்துல இருக்கு. அங்கிருந்து பே ஆஃப் பெங்காலை கொண்டு தள்ளி இருக்காங்க. அது யாரால முடியுமா? அவனால் தசரனாலே முடியுமா? முடியாது. அது போகட்டும். இந்த வில்ல முறிக்க முடியுமா? சிவனுடைய தனுசை இத்தனை பேர் ட்ரை பண்ணி முடியலையே. அவன் கால் பட்டு ஒரு கல் கன்னியாச்சு, அது முடியுமா?
எல்லாத்துக்கும் முத்தாப்பு வச்ச மாதிரி இவன் எந்த பரசுராமனை கண்டு பயந்து இருந்தானோ, தசரதன் பரசுராமனை கண்டு பயம், அந்த பரசுராமனை ராமன் அடைக்கினான்னு கிடைச்சே. ஆக மொத்தம் இவாளுக்கெல்லாம் பெரிய ஒருத்தன் இவன் சாதாரண மனுஷன் இல்லை, இவன் தெய்வம் தான் தெரியணுமா வேண்டாமா? இவன் தெரியாம ராஜ்யம் ஆண்டுட்டு இருக்கான், இத்தனை நாள் ஆண்டது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான். அதனாலதான் அவனுக்கு சொர்க்கம் தான் கிடைச்சது, தவிர்த்து பரமதம் கிடைக்கல. எப்பொழுதும் முக்தன் கட்புலனாகாத உருவமற்ற விவரிக்க இயலாத மற்ற எதையும் சார்ந்திராத அச்சம் என்பது அறியாத பிரம்மத்தை அடைகிறானோ அப்பொழுதே அச்சமற்றவன் ஆகிறான். இனிமையே ஆன அவனை அடைந்து தானும் ஆனந்தமடைகிறான். ரசோவை சகா ரசஹ்ய வாகம் லத்வானந்தி பவதி. பரமாத்மா எப்பவுமே ரசமானவன். இப்போ நம்மள இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கு. சில பேருக்கு நல்லா சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு நல்ல காட்சிகளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும், நல்ல சங்கீதம் கேட்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி அங்கே போனாக்க நம்முடைய என்ன விருப்பமோ அந்த விருப்பம் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஏன்னா அது எல்லாத்தையும் அவனால் பண்ண முடியும். இவ்வுலகங்கள் யாவும் அவனுடைய செல்வங்களே அவனை சார்ந்தே உள்ளன, அவனை சாராத எதுவும் இல்லை என்று தைத்திரி ஆனந்தவல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஜீவாத்மா அவன் அடைந்த பிறகு ஞான விரிவுடையவன் ஆகிறான். ஞான விரிவு சாதாரண ஞான விரிவு இல்லை, பிரம்மாவுக்கும் இல்லாத ஞான விரிவு. ஏன்னா ஆனந்தம்ங்கிறத பார்க்கச்சே போனோம், அது பிரம்மா மட்டும் போச்சு, அதுவே 10^20 போச்சு. அது ஒண்ணுமே எங்கள் அளவுக்கு அவன் ஆனந்தம் போயிடுது. அப்போ ஆக மொத்தம் ஆனந்தம், உண்மையான ஆனந்தம்ங்கிறது என்னன்னாக்க அவனை அடைகிறதான் உண்மையான ஆனந்தம். அந்த உண்மையான ஆனந்தம் அவனுக்கு தான் உண்டு. அடைந்த பிறகே ஞான விரிவுடையவனாகிறான். விகாரம் அடையக்கூடிய உலகங்களும் அவன் செல்வமாய் அவற்றை ஆளுமை கொள்ளத்தக்க அதிகாரிகள் உடையவராய் இருப்பன. முக்தாத்மா அந்நிலைகளை அடைய முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதிகாரிகள் அவன் யாரையாவது பார்த்து நியமிச்சு நீ பிரம்மாவாயிரு, நீ ருத்ரனாயிரு அப்படின்னு சொன்னாக்க அவன் இருக்க வேண்டியிருக்கான். அவன் பெஸ்டட் பவர்ஸ் ஒழிய முக்தாத்மா உலகளை படைக்க இயலும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் முக்தி அடைந்தவனுக்குள்ளும் தானே நிறைந்து ஆள்பவனாக இருப்பது பரமாத்மாவே இவனை அஞ்சியே காற்று வீசுகிறது. பீஷாஸ்நாபாத பவதே ஈஷோதேதி சூரிய பீஷாதக்னி இந்திரஸ்ய மிருத்யுர்ஜாவதி பஞ்சமஹா அப்படிங்கிறது வேதம். வாதம் இருக்கே, காத்து இருக்கே, அது பவத்தை வீசுகிறது. இதனால அவன்கிட்ட உள்ள பயத்தினால. ஈஷோதேதி சூரிய, சூரியன் இந்த நேரத்துக்கு உதிக்கிறான்னாக்க அவன்கிட்ட உள்ள பயத்தினால உதிக்கிறான். இந்திரனும் அக்னியும் அவனுடைய பலத்தினாலே பயத்தினால செயல்படுகிறார்கள். யமன் இருக்கானே அவன் 5ஆவன், அவன் ஓடுகிறான். இந்த அழிவற்ற ஆணையால் என்றோ சூரியனும் சந்திரனும் தத்தம் இடங்களில் நிலைபெற்றுள்ளனர். அதில் பார்த்தோம் இல்லையா, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய கார்கி அப்படின்னு கேட்குறா இல்லையா. நம்ம மேலே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னாக்க கல் நம்ம திருப்பி கீழே விழுந்துடுறது. ஆனால் மேலே இருக்க சூரிய சந்திரன் வேண்டிய ஏன் வேலை அப்படிங்கிறதுக்கு பதில் சொன்னார் யஜ்ஞ வாழ்க்கையை. இவையெல்லாம் ஒரு இதில் ஒரு வஸ்திரத்தில் திரையில தைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, அதனால விழல. அந்த அஸ்திரம் எதில், அந்த அந்த வஸ்திரம் எதில் இருக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அக்ஷரத்தில் இருக்குன்னு. அப்போ ஏதசிய அக்ஷரசிய கார்கி, கார்கி அக்ஷரத்தில் அதெல்லாம் இருக்குது. அக்ஷரம்னா அழிவற்றது, அதில் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அது அவனுக்கே உள்ளது. இவனே யாவருக்கும் ஈசன், இவனே பிராணிகளுக்கு அதிபதி, இவனே பிராணிகளை காப்பவன், இவனே உலகின் அறம் பிழதா இருக்கும் ஒழுங்கு என்னும் அணையமாகினான். அணை பார்த்தா சேது உண்மானாத்துன்னு சேது ஒரு அணை இருக்கு, ஒரு பக்கம் தண்ணியை கூட தேக்கி வச்சுக்கிறது, இந்த பக்கம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தை ரெகுலேட் பண்ணுறது. ரெகுலேட் பண்ணுற கடமையை சேது பண்ணுறது. இக்கரையும் அக்கரையும் இணைக்கிறது, இவ்வளோெல்லாம் பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா. அதே மாதிரி உலகத்தில் சில ஒழுங்குகளை நடப்பித்து கொண்டு போகிறான். உலகங்களில் பருவங்கள் வீசுறது இல்லையா, நம்ம இப்போ சொல்கிற எல் நீனா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இயற்கை அவனால் உண்டு பண்ணப்பட்டது. என்ற பரமாத்மாவுக்குரிய சிறப்புகளும் வேதங்கள் கூறுகின்றன. ஸ்மிருதிகளும் என்னால் தூண்டப்பட்டு மூலப்பகுதி அசையும் அசையா பண்டங்களாக பரிணமிக்கிறது. குஞ்சி மகனே, இக்காரணத்தாலேயே உலகில் யாவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லாத்தையும் அவன் ஆரம்பிச்சு வைக்கிறான். ஆரம்பிச்சு வச்ச உடனே
அது ஒரு செயின் ரியாக்ஷனாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறிட்டே இருக்கு. இப்போ சிம்பிள் திங், முதல்ல யாரோ மனுஷனை படைச்சான், சப்த ரிஷிகளை படைச்சான், வாழை படைச்சான். இப்போ பாருங்க, உலகம் தானே படைப்பு ஆகிட்டே இருக்கு இல்லையா, மாறிகிட்டே இருக்கு இல்லையா. நேத்திக்கு நம்ம குழந்தைய பார்த்தவா இன்னைக்கு கிழவன் ஆயிடுறோம் இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. எனது ஒரு மிகச்சிறு பகுதியாலேயே இவ்வுலகள் முழுதும் தாங்கப்படுகின்றன, நிலை பெற்றுள்ளன என்று அதை உறுதி செய்கின்றன. அதனால் முக்தனுடைய இடையறாத முனைப்புக்கும் பரமாத்மாவே காரணம். இவன் பரமாத்மா ஆசைப்பட்டு தான் முக்தனுக்கு சத்திய சங்கல்பம் முனைப்பு இருக்கட்டும் கொடுத்துருக்கான். அவன் என்னைக்காவது வேணும் வித்ரா பண்ணிட்டான்னாக்க இந்த முனைப்பு இல்லாமல் போயிடும். ஆகவே இவனுக்கு இப்போ அவனுடைய சத்திய சங்கல்பத்துவம் இருக்கே, வேண்டியதை படைச்சிக்கிறது, அதுவும் அவனுடைய இன்னொருளே, அதுவும் அவனது இன்னொருளே, அவனால கிடைச்சதுனால்தான் அது எதிர்க்க முடியுது. முக்தனை ஆனந்தம் அடைய செய்கிறான். எவன் பிற தெய்வங்களை நாடாது என் ஒருவனையே பக்தி யோகத்தால் ஆராதிக்கிறானோ அவன் குணங்களை கடந்து பிரம்மத்தை ஒத்தவனாகிறான். அவன் சொல்றான்னாக்க மம மாயா துரத் தேவி தெய்வி குணமயி மாயா, தேவி குணமயி மாயா மம மாயா துரத்தியதே மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. அதாவது இந்த குணங்கள் உலகம் இருக்கே, இது என்னுடைய மாயை, குணம் செய்யும் மாயை, இதை தாண்டதுங்கிறது யாராலையும் முடியாது. மாயா மேதாம் தரந்திதே மாயா மாமேவையே பிரபத்தியந்தே, என் ஒருவனையே அடைவாயாக, பிரபத்தியந்தே சரணமடைவாயாக, மாயா மேதாம் தரந்திதே என்னாலேயே இந்த உலகத்தை இந்த குணங்களை தாண்டுவாயாக. தான் அழிவற்ற எரியவனால் நிலையான அறநெறியாலும் பக்தியாலும் அடையப்படும் இலக்குகளுக்கு காரணமாகின்றன. ஞானிகளின் உபாசனத்துக்கு விலக்காகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வுலகுகளும் அதில் உள்ள இன்ப நுகர்வுகளும் வேதத்தால் மட்டும் அறியப்படுவதான பரமபுருஷனுக்கு அழகிலா விளையாட்டு கருவிகளாய் என்றும் இருக்கின்றன என்பதால் முக்தனுக்கு உலக தொழில் தவிர்த்த மற்ற திறமைகள் மட்டும் பொருந்துகின்றன. மேலும் அந்த முக்தன் பிரம்மத்தை அந்த விட்டு பெறுகின்றான். இந்த பிரம்மத்தை தான் விரும்பும் கல்யாண குணங்களுடன் சேர்ந்து அனுபவிக்கிறான். அதுதான் அந்த விரும்பும் கல்யாண குணங்கள்னாக்க ஒருத்தனுக்கு ஒவ்வொரு குணம் பிடிக்கும், அந்த குணங்களை அனுபவிக்கிறான் பிரம்மத்தை என்பதால் பிரம்மமும் முக்தனும் நுகர்வில் மட்டும் ஒன்றுபட்டிருக்கின்றனர் என்று தெரிகிறது. இந்நிலை வந்தது கடைசியாக எழுப்பப்படக்கூடிய ஐயம். பரமாத்மா முற்றறிவனன், யாவும் வல்லவன், தவறா முனைப்புடையவன். அவன் அருளால் முக்தாத்மா அவனை அடைந்து அந்த கல்யாண குணங்களுடன் கூடி அவனை அனுபவிக்கிறான். இந்நிலையில் பரமாத்மா தனது அனைத்தும் வல்லமை என்னும் குணத்தால் இந்த முக்தாத்மாவை மீண்டும் பிறவிற்குள் தள்ளிவிடுவானோ என்று ஐயம் எழுகிறது. அடுத்தபடி திருப்பி எல்லாம் பரமாத்மா சொல்லல, அந்த பரமாத்மா திருப்பி அதை தள்ளி விட்டுவானோ அப்படி சந்தேகம் வருது. இது ராமானுஜர் அடிக்கும் விடை. இந்த ஐயம் தேவையற்றது. ஏனெனில் அவன் தன் கடமைகளான அறநெறிகளை பின்பற்றி தன் ஆயுள் உள்ளவரை உபாசித்து பிரம்மத்தின் உலகை அடைகிறான், அங்கிருந்து திரும்பி வருவதில்லை என்று வேதம் சொல்கிறது. மறுபிறப்புகளையும் உயரத்தின் இருப்பிடமான உலகங்களையும் என்னை உபாசிப்பதால் நீக்கி மகாத்மாக்கள் என்னை அடைந்து திரும்பவும் வருவதில்லை. நான் உலகுக்கு ஈராக அர்ஜுனா திரும்பி வரக்கூடிய இலக்குகள். பிரம்ம உலகுக்கு போனான்னு சொல்லும், அவனு திரும்பி வந்து பிறந்தாகணும். குந்தி மகனை என்னை உபாசித்து அடைந்தவர்கள் மறுபிறப்பு என்பதை அறிவதில்லை என்றும் சொல்லுகிறது. மேலும் பிறவி அறிதலால் ஞான விரிவு ஏற்பட்டவருக்கு பிரம்மம் தவிர்த்த வேறொன்று மற்றொன்று விருப்பம் ஏற்பட வழி இல்லை. உண்மையா சொல்றாளை தவிர்த்து நமக்காக அது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும்னுட்டு அங்கே போனால் பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு நேரம் காணாது. அதாவது அவளுக்கெல்லாம் கண் இமைக்க மாட்டா, ஏன்னா கண்ணு வச்சா அதுக்குள்ள பிரம்மத்தில் அனுபவம் விட்டு போயிடுமே அப்படின்னு. பிரம்மம் அவளுக்கு எல்லாருக்கும் அப்பொழுது என்ன ஆறாவதமான ஐயன் இருக்கும். அப்படிப்பட்ட எல்லாமே வேற எந்த அவன் நினைக்க முடியும்? மேலும் பிறவி அறிதலால் ஞான விரிவு ஏற்பட்டவருக்கு பிரம்மத்தை வைத்தவற்று விருப்பம் ஏற்பட வழி இல்லை. ஆதலால் அவர்கள் தாங்களாக திரும்பி வருவதில்லை. என்னிடம் அன்பு வைத்துள்ள ஞானியர்கள் மிகவும் விருப்பமானவர்கள். அவர்களை பெரும் கொடையாளிகளாக நினைக்கிறேன். இவன் என்ன நினைக்கிறான்? எவனொருத்தன் என்னையே விரும்பி
என்னையே அடையணும். இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும்லாம் கேட்காம என்ன அடையணும்னு கிடைக்கலாம் பாருங்களோ, அவன் பெரிய கொடையாளி, வள்ளல். ஏன்னா இந்த மாதிரி வள்ளத்தன்மை அவனுக்கு இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் என் உயிர் போன்றவர்கள் என்பது என் கருத்து. பல பிறவிகள் கழிந்த பிறகு ஞானம் அடைந்தவர்களால் என்னையே சரணமாக அடைந்துள்ளனர். அதான் சொல்லுவா, கிட்டத்தட்ட 3 லட்சம் பிறவி கிடைச்சதுக்குன்னா மனுஷனா பிறக்க வாய்ப்பு கிடைக்கிறதாம். அப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்திருப்போம் பாருங்க. அப்போ அதில் ஞானம் ஏற்படணும், அவனையே நினைக்கணும், அவனையே அடையணும் படிக்கிற எண்ணம் வர்றதுக்கு பாருங்க ரொம்ப துர்லபம். அந்த மாதிரி வந்துட்டானாக்க அப்புறம் இங்கே திருப்பி இங்கே வர்றதுக்கு தோணுமா? தோணாது இல்லையா? வாசுதேவனாகிற என்னையே தாவுமாக கொண்ட மகாத்மா கிடைத்திருக்கிறீங்க. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. நானும் தேடி தேடி பார்க்குறேன், என்ன வேணும் கேட்குறவா யாரும் இல்லை. அவனுக்கு ரொம்ப வருத்தம்னு சொல்லுவா. எப்படின்னாக்க அவனுக்கு 2 வாத்தியார். யாரு? ஒன்று விஸ்வாமித்திரன், இன்னொன்று சாந்தீபனி. விஸ்வாமித்திரன் சொல்றாரு இது. விஸ்வாமித்திரன் சாந்தீபனி. அவ விஸ்வாமித்திரன்ட்ட போய் இவன் பிரம்மம் தெரியும், அங்கெங்கெல்லாம் தபஸ் பண்ணானே, இவன் காலில் விழுந்து எனக்கு மோட்சம் விடுன்னு கேட்டுக்கப்படாதா விஸ்வாமித்திரன்? இல்லை. விஸ்வாமித்திரனை பற்றின கடைசி ரெஃபரன்ஸ் என்ன இருக்குன்னாக்க, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா மிதிலையில். அப்புறம் வடக்கு நோக்கி தபஸுக்காக போனான். அதுதான் அவன் லாஸ்ட் ரெஃபரன்ஸு. சாந்தீபினிட்ட கண்ணன் படித்தான். 64 நாட்களில் 64 கலைகளையும் படித்தான். முடிச்சதுக்கப்புறம் என்ன குருதட்சிணை தரணும்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, எங்கள் ஆத்துக்காரிட்ட போய் கேள்வி கொடுத்தார். அந்த மாதிரி என்ன பண்ணான்னாக்க, பல வருஷங்களுக்கு முன்னால் அவனுடைய பிள்ளைய பிரபாச தீர்த்தத்தில் ஒரு முதலை கொண்டு போயிடுத்து எங்கேயோ போயிட்டான். அவனை கொண்டு வந்து கேட்கணும், இந்த கண்ணன் வந்திருக்கானே, வாத்தியார் இத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்காரு, எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, யாராவது ஒருத்தர் கண்ணை மாதிரி கிரகிச்சுனால 64 கலைகளையும் 64 நாளில். அப்போ இவன் தான் பரமாத்மா தெரிஞ்சிக்க வேண்டாமா? உடனே எனக்கு முக்தி கொடுன்னு கேட்டுக்க கூடாதோ? கேட்கல, என் பிள்ளை வேணும்னு கேட்டான். போய் அவன் பிள்ளைய கொண்டு கொடுத்தான். ஐயோ இப்படி போய் வாழை எடுத்துட்டோமே நம்ம அப்படின்னு வருத்தப்பட்டான்னு சொல்லுவா. வாசுதேவனாக என்னையே யாவமாக கொண்ட மகாத்மா கிடைத்திருக்கிறீர்கள் என் பரமாத்மாவுக்கு திருவள்ளவும் வாக்கும் ஆதலின் அவன் முத்திரலை பெருவெறுப்புடன் பேடுவான், திருப்ப அனுபவம் மாட்டான். எனவே பிரம்மத்தின் அருளால் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் திரும்ப வருதல் என்பது ஒரு காலம் இல்லை. நித்திய கைங்கரிய ஆனந்தத்தில் திளைத்திருப்பார். நித்திய கைங்கரியம், அவனுக்கு என்னெல்லாம் வேணும், அது பண்ணணும், இன்னும் ஏவி கொள்ளணும், நீ சொல்லு, நான் செய்கிறேன் விருப்பமாக செய்வான். உபாசனையாலும் பரமாத்மாவின் அருளாலும் முக்தி அடைந்து பரமாத்மாவை எய்திய ஆத்மா பரமாத்மாவை ஒத்த ஞானம் மொழியோடு அடைந்து அவனுடைய நற்பண்புடன் கூடி அனுபவிக்கலாம். ஆயினும் முக்தாத்மாவுக்கு உலக படைத்த மனிதருக்கு அதிகாரம் இல்லை. பரமாத்மாவின் இன்னருளாலேயே அவனை ஒத்த நிலை படைத்த ஆத்மா பரமாத்மாவிலேயே நியமித்து அருளப்படும் அந்தமில் பேரானந்தமா நித்திய கைங்கரியத்தை அடைந்து அந்நிலையை இந்த முக்தாத்மா பரமாத்மா ஒரு காலம் பெருவச்சு வழக்கு திருப்பி அனுப்புவதில்லை. ஸ்ரீமதிய ராமானுஜாயனமா. இந்த 4ஆம் மாதம் முக்தி பாதம் உயர்நலம் வாழ்வினுடன் 4ஆம் அத்தியாயம் பலாத்தியாயம் நிலைத்த இறுதி பலனாம் வாழ்வின் துவக்கத்துடன் இந்திய நிறைவுபடுகிறது. ஸ்ரீ ராமானுஜ ஸ்ரீ பாஷை நிறைவுபடுகிறது. டவுட் இருந்தால் கேளுங்க. ஷூரா சொல்லிட்டாரு, திரும்பி வரமாட்டான். முக்தாத்மான்னு போனேன்னா திரும்பி வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான். அப்படின்னாலும் இன்னொரு அஷூரன்ஸும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல கொடுத்தாரு. சப்போஸ் முக்தாத்மாவா ஆகாட்டி கூட நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சு அந்த அந்த சத் விஷயத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது திருப்பி 0 ஆயிடாது. அடுத்த பிறவில அது கொஞ்சம் கிரெடிட் இருக்கும், அதோட கண்டினியூஷன் இருக்கும். அப்படிங்கிறது 2வது ஹோப். ஒரேடியா நம்ம முக்தாத்மாவா ஆகாட்டி கூட இப்போ நம்ம படிக்கிறது ஏதாவது ஒண்ணு பிற்காலத்துல நமக்கு ஒரு நல்ல விஷயமா அது நமக்காக சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்பும் வர கொடுக்குறாரு. இன்னைக்கு நீ என்னென்ன செய்யறியோ அது உனக்கு நல்லதா உனக்கு வரும் அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய ஹோப். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம
இல்லாட்டி நீ திருப்பி திருப்பி பிறந்துனே தான் இருப்ப, நீ என்ன பண்ணாலும். ஏன்னா ஒரு நாள் இருந்தாலே நமக்கு வந்து நிறைய கர்மங்கள் சேர்ந்துடுறது. எப்படிடா நம்ம இதுல இருந்து வெளியே வருவோம், என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அட்லீஸ்ட் இன்னைக்கு செய்யறதுக்கு இதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கு, இது உனக்கு வரும். ஏன்னா எதையுமே நினைக்காத இன்னும் ஜீவன் முக்தர்களே ஆக மாட்டோமே. எது படிச்சாலும் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு நிம்மதியாவது எனக்கு கிடைக்கணும்னு தானே நம்ம படிக்கிறோம். ஆமா, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி படிக்கிற மாதிரி தெரியல. நம்ம புரிஞ்சுக்கிறது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், ஒரு நிம்மதியாவது கிடைக்கணும், ஆறு நமக்கு ஒரு அந்த கஷ்டமாவது போகணும், நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களாவது போகணும். இது எதையாவது ஒண்ணு நினைச்சுதான் நம்ம வந்து சாமி வேண்டுறோம், பண்றோம், படிக்கிறோம். இது அதனால இதுவும் வந்து இதை ஒரு படிச்ச பெரிய உடனே ஹோப்பை கொடுக்கறது. கடைசி ரெண்டு இது வந்து எதுவுமே இல்லாத போயிடும்னு சொன்னா ரொம்ப வருத்தமாயிட்டு இருக்கும் எனக்கு. இதை படிச்ச உடனே நம்ம மனசுல ஒரு ஹோப் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம இத்தனை நாளா பண்ணலைன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னவோ பகவத் சங்கல்பத்தினால இப்ப தோணி இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இதை படிச்சிருக்கோம். ரைட்டு. இத்தனை நாளா வேணா போச்சே, அப்ப நம்ம வீணாகிட்டு லைஃப் வீணா போயிடுவான்னா, இல்லை வீணா போகாது. அவனுக்கு அருள் இருந்தா இந்த பிறவிலேயே உனக்கு கிடைச்சலாம், தேக அவசானே மோட்சம் கிடைச்சிடலாம். இல்லாட்டாக்க நம்ம நல்ல எண்ணத்தோட படிச்சிருந்தோம்னாக்க நமக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுனாக்க அப்போ இதுக்கு இதை கண்டினியூ பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண வச்சு நம்ம அவன் திரும்பி சேர்த்துக்குவான் அப்படிங்கிற ஹோப் நமக்கு நிச்சயமா இருக்கு. அதனால இது வந்து நமக்கு ஒரு மனசை நல்லா பண்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். இங்க பின்னால என்னுடைய பின்னுரையை படிச்சு பார்த்தீங்களா? உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, நீங்க கொஞ்சம் என்னுடைய அந்த பின்னுரையை படிச்சு பாருங்கன்னு. படிச்ச சுவாமி. என்ன தெரியுது அதில்? இப்போ இந்த புஸ்தகத்தின்படி உபாசனம் பண்ணினாக்க அது கைகூடித்தினாக்க நமக்கு முக்தி நிச்சயம் தெரியாது. அப்போ உபாசனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரம்ம வித்தியையை ஃபாலோ பண்ணணும். பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கன்னா என்ன பண்ணணும்? வேதம் படிச்சிருக்கணும். அபசூத்திராதிகரணத்தில் அதை பார்த்துக்கலாம் முன்னாடி. வேதம் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? உபநயனம் ஆயிருக்கணும். இன்னைக்கு உபநயனமானவா எத்தனை பேர் இருக்கா? உபநயனம் பண்ண வேண்டிய கேஸ்டில் இருக்கவோட உபநயனம் ஒழுங்காக பண்ணுறது இல்லை. ஆக மற்ற பேரை பற்றி பேசவே வேண்டாம். பிரம்ம க்ஷத்ரிய வைசிய 3 பேருக்கு உபநயனம் உண்டு. இப்போ பிராமணனே உபநயனம் போட்டுக்கிறதே இல்லை. கல்யாணத்துக்கு முதல்ல உபநயனம் போட்டு சடங்கு அது போடணுமேன்னு போடுறேன். இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. சரி, அப்படித்தான் போட்டுடான்னு வச்சுக்கோம். அதில் எத்தனை பேர் வேதம் படிக்க போகிறாங்க? எல்லாரும் பணத்துக்கு பின்னால் அறையணும். பிறக்கச்சே தன் பிள்ளை பிறக்கச்சேயே ஐடி ஃபீல்டில் கலிஃபோர்னியாவில் எங்கேயாவது வேலை பார்க்கணும் நிறைய பண்ணுறாங்க. அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடியது எவ்வளோ கிடைக்கிறதோ அது போதும். வாழ்வுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் போதுங்கிற எண்ணம் நமக்கு யாருக்கும் ஏற்படுறதில்லை. நம்ம எல்லாருமே வைசியால பணத்தை மேலே மேலே சேர்க்கணும்னு நினச்சிருந்தான் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டு. அப்படி வேதம் படித்த வாழ்க்கையும் எத்தனை பேர் வந்து மேலே சாஸ்திரம் தொடர்ச்சியாக உள்ளதில் படிக்கிறார். வேதம் படித்த வாழ்ல ஒரு லோயஸ்ட் லெவலில் பண்ணோம், உபாத்தியாயம் பண்ணி வைக்க தெரிஞ்சுன்னா போதும், போயிடுறான். வெறும தர்ப்பணம் பண்ணி வைக்க தெரிஞ்சு போடுறவா இருக்கா? தர்ப்பணம் சிராதம் பண்ணி தெரிஞ்சவா இருக்கா? அதை தவிர்த்து பூர்வ அபர காரியங்கள் பண்ண தெரிஞ்சதோட போயிடுறா. எத்தனை பேருக்கு வேதம் முழுக்க பாராயணம் பண்ண தெரியாது? ரைட்டு. வேதம் பாராயணம் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போகாது. அதுக்குள்ள 6 சாஸ்திரங்களையும் படிக்கணும். 6 சாஸ்திரங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரம்மசூத்திரம் மாதிரி இந்த நூல்களை படிக்கணும். வேதாந்தத்தை படிக்கணும். வேதாந்தத்தை படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி உபாசனங்கள்லாம் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னாக்க 0.01% தான் வரும். பர்சன்ட் தெளிங்க அவ்வளோதான் வரும். அப்போ என்னாச்சு? நமக்கு ஹோப்பே இல்லாமல் போய்டுறது இல்லை. இந்த மாதிரி ஹோப் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எம்பெருமானார் தான் பண்ணி காமிச்சார். அவர் 120 வருஷம் இருந்தார். அவர் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க அவர் இன்னைக்கு உட்கார்ந்து உபாசனம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது நாள் ஒரு நாள் கூட கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணினார்னாக்க, ஆமாம் என்னால் முடியல, நான் பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் உன்னை நம்பிட்டு தான் இருக்கேன், என்னை தவிர்த்து வேற கதி கிடையாது, எனக்கு என்னை முழுக்க உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன்.
எப்போ நீ என்ன பார்த்து நடத்துறியோ அப்படி நடத்துகிறேன், நீ நல்ல வழி தான் நடத்துவ, கெட்ட வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு இந்த சரணாகதி பண்ணணும். அப்படிங்கிறது தான் கத்தியத்திரயத்தில் இருக்கு. இதனோட தொடர்ச்சி சொல்லணும்னா கத்தியத்திரயம், கத்தியத்திரயத்தில் சொல்லியிருக்காரு. கத்தியத்திரயத்தில் தான் ஒருத்தர் சரணாகதி பண்ணாலும் நம்ம எல்லாருக்குமாக சேர்த்து தான் அதில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால இந்த சரணாகதி சாஸ்திரங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே எம்பெருமானார் தான். சரணாகதியை நம்ம சமாசனம் பண்ணிக்கிறோமே, சமாசனம் பண்ணிக்கிறச்சே வந்து இந்த கத்தியத்திரயத்தினுடைய சாரமாக தான் நம்ம பண்ணிக்கிறோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறச்சே யாரு நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாரோ அந்த ஆச்சாரியன் நமக்கு நல்ல வழி காட்டுறார். பஞ்சசம்ஸ்காரங்கிறது என்னன்னாக்க, ஒன்றும் சங்கு சக்கரை சூட்டுகோள்களால நமக்கு ரெண்டு இதையும் வலதுபுறம் சக்கரமும் இடதுபுறம் சங்கமும் பொறிக்கப்படுறது மந்திரங்களோட. அதுக்கப்புறம் நமக்கு 12 திருமணம் நட்டுக்கிறதுக்கான வசதி சொல்றது. பெண்களாக இருந்தால் 4 திருமணம் ஆச்சா. அதுக்கு அடுத்தபடி அவருக்கு தாசிய நாமம், இது மட்டும் ஒரு நாமம் இருக்கும், அதுக்கு மாதிரி வேற ஒரு நாமம் வரும். எப்படி குழந்தைக்கு வேற ஏதோ பேர் வச்சிருப்போம், ஆனால் அவன் பூனல் போட்ட உடனே அவனுக்கு அபிவாதியை சொல்றச்சே ஒரு நாமம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாசிய நாமம், அடியேன் ராமானுஜ தாசன் அப்படிங்கிற தாசிய நாமம் வரும். இந்த இந்த சங்க சக்கர லாஞ்சனம் திருமண் இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு, ராமநாளுக்கு மட்டும் இல்லை, பஞ்சமாளுக்கும் உண்டு. அதனால இப்போ ஏதாவது தாசிய நாமம் வரைச்ச எல்லாரும் ஒன்றும் அப்படிங்கிறது ஆறுது. அதுக்கு அடுத்தபடி திருவாராதனை கிரமம், பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணது அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து முக்கியமாக ரகசியத்திரய உபதேசம். ரகசியத்திரயம்னாக்க நமக்கு திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இது எல்லாத்தையும் விவரமாக உபதேசித்து இதனுடைய மந்திரம் என்ன, இதனுடைய மந்திரங்கள் என்ன, இதனுடைய கோட்பாடுகள் என்ன, நம்ம எப்படி இருக்கணுங்கிறது சொல்றது. இந்த 4 ஆச்சாரியன்ட்ட கேட்டுட்டோம்னாக்க, அது வழி நடந்து வந்தோம்னாக்க நமக்கு நிச்சயமாக நமக்கு பரமதம் உண்டு அப்படின்னு நமக்கு இருக்கலாம். ஆகவே அதுக்காகத்தான் எம்பெருமானார் இதை ஏற்படுத்தி வச்சார். சரி, இது எங்கேயா ஒத்தட்டு தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எல்லாருக்கும் போய் சேராதுங்கிறதுக்காக தன்னுடைய கிட்ட இருந்த சிஷ்யர்கள், அவருக்கு இருக்கிற 900 சிஷ்யர்கள் இருந்திருக்கா. அந்த அவ்வளோ பேர்லையும் 74 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியான இடங்களில் வச்சு 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு வச்சு அவளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். அவளுடைய வம்சாவளிகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா, அவள்லாம் பண்றா. நம்ம அதை சின்சியராக அதை பண்ணினோம்னாக்க நமக்கு ஓரளவுக்கு இதை எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம ஒரு வழியா எப்படியோ ஆரம்பிச்சோம், அதை ஓரளவுக்கு விக்னம் இல்லாமல் முடிச்சுட்டோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, அது அடுத்ததையும் சரி. இப்போ இந்த கடைசி இதை இப்போ படிக்கலாமா, இல்லை அப்புறம் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாமா? அடுத்த கிளாஸ்லயே படிக்கலாம் சுவாமி. ஏன்னா இப்ப நீங்க உங்களுக்கு திருப்பி இருமல் வருது, நீங்க டாக்டர் கிட்ட போனோமோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை 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 இல்ல கொஞ்சம் ஃப்ளம் நீங்க பேசும்போது தெரியறது இல்லை எங்களுக்கு. அதாவது இந்த ஃப்ளம் கூட பிறந்தது, அது அடிக்கடி இப்படிதான் வரும், இன்னும் வந்து அவள் செட்டு போகாது. ஒன்று இன்னொன்னும், நீங்கள் வந்து ராமானுஜரை பற்றி கேட்டிருந்தீங்க. ராமானுஜரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் வச்சு குறித்து வச்சுருக்கேன். அதை சொல்லணும்னாக்க நமக்கு வந்து 1 ஹவர்லாம் போகாது. சேர்ந்த மாதிரி ஏதாவது 2 to 3 hours கிடைக்குதுன்னா பாருங்க, எப்போ முடியும் எப்போ வச்சுக்கலாங்கிற சொல்லுங்க, அதை நம்ம விவரமாக சொல்லலாம். அதையும் உங்கள்கிட்ட இந்த படங்கள் எடுத்துட்டு போனீங்க பாருங்க, அதையும் கனெக்ட் பண்ணி வச்சு சொல்லலாம். நீங்கள் சரி சுவாமி, அது படங்கள் இருக்கு எங்ககிட்ட. நீங்கள் ஒரு தடவை இதை கேட்டுட்டேனாக்க அப்புறம் இந்த படத்தை போட்டு பார்த்தேனாக்க உங்களுக்கே நல்லா ஈஸியாக புரியும் இது மாதிரி. அதனால் அதை எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் முடிவு பண்ணி சொன்னாதான் தேவையில்லை. அடுத்த கிளாஸில் இதை இந்த நம்ம முடிவுரையை பண்ணிட்டு இதனுடைய ஒரு இது மட்டும் பண்ணது ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள்? வெற்றி? சந்தேகம் எதுவும் இல்லை சுவாமி, நல்லா கிளியரா இருந்தது.
ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த வகுப்புகள் எல்லாமே. 99% நான் இந்த வகுப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணல. காரணம் உங்களுடைய அந்த ஒரு இனிமையான அணுகுமுறை, நல்ல அழகான எளிமையான சயின்டிபிக் எக்ஸாம்பிள்ஸ், லாஜிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைவா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தை பார்த்தா பயப்படுற ஆளு நானு. பட் இன்னைக்கு வந்து இது இது தேட முடியுமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க கருணையினால அபத்தமான என்னுடைய கேள்விகள் எல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டீங்க. அதுல கேள்விகள் ஒரு நிமிஷம் சொல்றீங்க, கேள்விகள் அபத்தம்னு எதுவுமே கிடையாது. ஆனா பதில் ரொம்ப பெஸ்டா இருந்தது. கேள்விகள்ல அபத்தம் கிடையாது. ஏன்னா சந்தேகம்னா நமக்கு எது வேணா சந்தேகம் வரலாம். ஆமா. ஒரு அம்மா அதாவது யாரு ஒரு 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 டாக்டரேட்டுக்கு ஒரு பேப்பர் போட்டதை பார்த்தேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன். அங்க நாராயணன் பேரு நீர் ஐயன் தண்ணீர்ல படுத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு நாராயணன்னே பேர் வந்ததுன்னு ஒரு ஒரு பேப்பர் சவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீரா ரெட்டியோ இன்னொரு பேர் அந்த மாதிரி பேரு. அது மாதிரி அபத்தங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். எஸ்பெஷலி ரொம்ப லோ லெவலில் இருக்கிறவர்களுக்கு இது எப்படி இவ்வளவு விளையாட்டுக்கு வச்சுன்னு ஒரு வேடிக்கையாக உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எங்க கிராமத்துல பூர்வீக கிராமத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது. 48 49க்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டியே வந்தது. இங்க கிராமத்துலேருந்து ஒருத்தர் இங்க வந்திருந்தார். அப்போ இந்த மாதிரி இந்த பல்பெல்லாம் கிடையாது, இந்த குண்டு பல்பு தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் கேட்டார், இந்த சிம்னி எங்க கிடைக்கும், இதுக்கு எப்படி எண்ணெய் விடுவீங்கன்னு கேட்டார். அவரை வந்து அபத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய நாலேஜ் அவ்வளோதான். அவர் தான் வீட்டில் சிம்னி லைட் வச்சு தான் பார்த்துருக்காரு. ஹரிகன் லைட்டு சிம்னி லைட்டை வச்சு தான் பார்த்துருக்காரு. அவர் அந்த லெவலில் தான் அவர் யோஜனை பண்ண முடியுமே தவிர்த்து அதை தாண்டி அவர் யோஜனை பண்ண எதிர்பார்க்கறது தப்பு நமக்கு. அதனால அபத்தம்னு எதுவுமே கிடையாது. கேள்வி எத்தனை இருந்தால் இப்போ வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம எத்தனை இதை எடுத்து அபசம்பிரதாயங்கள் எடுத்து கழிச்சிருக்கார் எம்பெருமானார். 22 அபசம்பிரதாயங்கள் எடுத்து கழிச்சிருக்கார். அதில் எவ்வளோ அபத்தமாக இருக்கு. வேற இந்த விட ஒரு ரொம்ப கிளாரிங் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. நம்ம பௌத்த மதத்தை பற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? முதல் சூத்திரம் பார்க்குறச்சு, அப்புறமும் திருப்பி ஒருத்தனும் மூணு அதிகாரம் பௌத்த மதத்தை பற்றி படித்தோம். நம்ம அவன் சொல்கிற எல்லா க்ஷணிகம், உலகத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் இமேஜினேஷன், ஆத்மாங்கிறது கிடையாது, அனாத்மீயம், ஆத்மாங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா? நீங்கள் மணிமேகலை எடுத்து பாருங்க. மணிமேகலையில் திருப்பி 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 ஊழ்வனை உறுத்து வந்து விட்டுங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஆத்மா கிடையாதுன்னா அது எப்படி மறுபிறவி எடுக்கும்? ஆத்மா கிடையாது. தெய்வங்கள்லாம் உண்டு. இங்கே இருந்து மணிபல்லவத்தி யுவத்துக்கு மணிமேகலை தூக்கின்னு போச்சு, அந்த மணிமேகலா தெய்வம் அப்படின்னா சொல்கிறா இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆனால் அது புத்த காவியம். அதனால இந்த மாதிரி அபத்தங்கள் நிறைய இங்கே இருக்கக்கூடிய உலகம்தான். நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸில் கடவுள் நமக்கு ஒரே பிறப்பு தான். இந்த பிறப்பில் நம்ம வந்து கடவுளை நம்பலைன்னாக்க நம்ம நரகத்துக்கு போகும். நம்பர் 1. அப்படி இருக்கச்சே நம்ம எல்லாரும் கடவுள் தான் படைக்கிறார். கடவுள் படைக்கிறச்சே ஏன் அதில் ஏற்றதாழ்வுகள் இருக்கு? எல்லாரும் ஒன்றா தானே படைக்கணும். ஏன் ஒருத்தனை ஊனமாகவும் முட்டாளாகவும் ஏழையாகவும் படைக்கிறார்? அதுக்கு நம்ம கர்மா தியரி தான் அதை ஆன்சர் பண்ணும். போகட்டும், கடவுள் சர்வ வல்லவர் ஒத்துக்கிறார். அப்போ இந்த நரகத்தை ஏன் ஒழிக்க முடியல வரால? சாத்தானை ஏன் அழிக்க முடியல வரால? அப்போ சாத்தான் ஒரு பலம் போட்டவனா? இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்க இட் இஸ் பிளாஸ்ஃபமி, மத துரோகம் அது. அதனால அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாஜிக்கலாக ஃப்ரம் தி பேசிக்லேருந்து எடுத்துன்னு போய் இதை வந்து நமக்கு நெறிவனவர் சொல்லப்போனால் எம்பெருமானார் ஒருத்தர் தான். ஆனால் மற்ற எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லாம் படித்தேன். நான் நுனிப்புள்ள மேய்ஞ்சிருக்கேன், மற்றெல்லாம் டீப்பாக பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் விட அக்செப்டபிள் அண்ட் லாஜிக்கல் இந்த இதுன்னு புரிகிறது. அதனால் கேள்விகள் அபத்தம்னு எந்த கேள்வியும் கிடையாது. எல்லா கேள்வியும் அறிவுள்ள கேள்விகள் தான். அந்த அறிவு அவளுடைய கேட்கிறவளுடைய லெவலுக்கு சரியா இருக்கும். இப்ப கூட அபத்தத்தை ரொம்ப ரசிக்கும்படியா பண்ணிட்டீங்க சுவாமி, மணிமேகலை சொல்லி. மணிமேகலை பிடிச்சு பாருங்க.
அதான் இமெயில புஸ்தகம் நான் வச்சிருக்கேன், இதை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. அப்படியா? ஆமா, அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்த பிறவி ஆன்மாவே கிடையாதுங்கிற, ஆனா அடுத்த பிறவியை கம்ப்ளீட்டா இன்சிஸ்ட் பண்றது, ஒவ்வொரு லெவலையும் இன்சிஸ்ட் பண்றது. புத்த பகவானுடைய கொள்கைகள் தான் சொல்றது, நோ டவுட் சொல்றது. ஆனாலும் அது இந்த பிலசாபிக்கல் சைடில் வரைச்ச, அதாவது ரெண்டு இருக்கு பாருங்க, தத்துவ ஹித புருஷார்த்தம்னு. ஹிதம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பாருங்க, அதனால எல்லாம் சொல்றது. எல்லா மதமும் இந்த ஹிதம், நீ இந்த பண்ணு இந்த பண்ணு என்ன பண்ணு சொல்றது. 5 வேளை தொழுகை பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போ, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றது. அதெல்லாம் அதுல ஒன்றும் மாறுபாடே கிடையாது. தத்துவம் என்ன இருக்கு, எப்படி அமைஞ்சிருக்கு, அதை சொல்லு, அதை சொல்றது இல்லை. அதுதான் அந்த இதயந்திரம் தீபிக்க சொன்ன பாருங்க, அந்த இவர் கிருஷ்ணசாமிக்கார் போட்டது என்கிட்ட இருக்கு, நான் தேடி எடுத்துட்டேன். அதை இதயந்திரம் தீபிக்கால எல்லாத்தையும் ஒரு தத்துவம் போல ஃபர்ஸ்ட் தே ஷுட் கிளியர் திஸ் தத்துவம். என்ன அமைஞ்சிருக்கு, உலகம் எப்படி அமைஞ்சிருக்கு. நம்ம மெடிக்கல் சயின்ஸில் பார்க்கறச்ச அனாட்டமி ஃபிசியாலஜின்னு வச்சுருக்கோம் இல்லையா. அனாட்டமி உடல் அமைப்பு எப்படி இருக்கு, ஃபிசியாலஜி எப்படி இயங்குறது இந்த சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல தத்துவத்தை சொல்லிக்கணும். என்னென்ன இருக்கு, உனக்கும் உலகுக்கு என்ன சம்பந்தம், உனக்கும் பரமாத்மாவுக்கு என்ன சம்பந்தம், அது சொல்லணும் இல்லையா. அது சரியா சொல்லாது. அது மாதிரி இது இந்த ஒன்று தான் அது அவ்வளோ கிளியராக சொல்றது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் அவைலபிள்னாக்க ரிக்வேதம் தான். இந்த ரிக்வேதத்திலேருந்து அது இத்தனை நாளாக, இத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக மாறாமல் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு பாருங்க. அதுதான் வெல் ப்ரோவன் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். மற்றதெல்லாம் பின்னால் வந்தது. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம், கிறிஸ்துவ எடுத்துக்குவோம், அவர் ஒரு முஹம்மது நபி எடுத்துக்குவோம். அவளுக்கு முன்னால் இருந்தவளாரும் நரகம் போயிட்டு இருந்தாளா? இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொர்க்கம் போக ஆரம்பிச்சாளா? அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ ஆண்டுகள், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுது. அதனால இதை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லிடுறோம். இல்ல இன்னொருத்தர் வரப்போறாரு, இன்னொரு தேவதூதர் இப்ப வரப்போறாரு. அவர் யார் யாரு கிறிஸ்டினோ அவங்கள ஒண்டிதான் உங்களை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போவாரு. கிறிஸ்டியன் மார்னிங்னா தான் உங்களை மோட்சத்துக்கு கூட்டு போவாரு, இல்லாட்டி எல்லாரும் மத்தவங்க எல்லாருமே நரகத்து போயிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப யாரோ வரப்போறாரு அப்படிங்கிறாங்க. ஈவன் ஜூஸ் கூட சொல்றது, ஜூஸ் அந்த ஆப்ரம் ரிலிஜனும் சொல்றது யாரோ வராங்கன்னு. இவரு சொல்றது யாரோ வராங்க அப்படின்னு. வரும்போது அவங்க அந்த ரிலிஜனை பயிற்று இருந்தா தான் அவர் இது கொடுப்பாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகும், எனக்கு புரிஞ்சுது ஒரு மேலோட்டமா. ஐ டோன்ட் நோ. நரகம் மோர் பவர்ஃபுல் தேன் சொர்க்கம். மெஜாரிட்டி அப்படித்தானே போறோம் அவ சொல்றபடி பார்த்தாக்க. இல்ல இப்போ டாபிக் மாத்திரம் இன்னொரு ஒரே ஒரு டவுட், இப்ப டைம் இருக்கான்னு தெரியல. இந்த மச்சாவதாரத்தை பார்த்தேன்னா, மச்சாவதாரத்துல சுவாமி பகவான் இந்த வேதத்தெல்லாம் உள்ள இருந்து எடுக்கிறார். ஆமா, பக்கத்துல ஒரு போட்ல எல்லா ரிஷிகள் வராங்க. ஆமா, அது என்னது? நான் படம் போட்டுருச்சு எனக்கு. யார் அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். கீழே ஒரு ராட்சசன் இருக்கான், அவன் தான் அந்த வேதத்தை மறைச்சு வச்சவனா இருக்கணும். அது யார்? அது போட்ல வரவங்க, அவங்களுக்கும் அந்த ரிலிஜனும் சொல்றது ஏதோ ஒரு போட் வரும், போட்ல உங்களை எல்லாம் கூட்டு போவாரு. இதுல எலிசா, எலியாவா எலிசாவா அவர் தானே பண்றார். அதுல இதே மகாபிரளயத்தை பத்தி அதுலயும் ரெஃபரன்ஸ் இருக்கு, இதுல பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. அவர் தான் ஒரு மீன் எடுத்துன்னு போறது, அப்புறம் மீன் வருது, போட் வருது எல்லாம். ஆமா, அதில் எல்லா பிராணிகளும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோ, அப்புறம் உலகம் பூரா முழுகி போகும், அப்புறம் உலகம் வெளியில் வந்தோடனே ஒன்றுனா எல்லாம் எடுத்து வெளியே விடு அப்படின்னு ஒன்றுனா திறந்து விடுறா இல்லையா, பண்டோராஸ் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அதுலேயும் இருக்கு. அதை பற்றி ரெஃபரன்ஸ் சில ஒற்றுமைகள் எல்லாம் இருக்குது இதில் இருக்கு. அது என்னன்னாக்க ரெண்டு, அதாவது பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து இதுபடி படையன்னு சொல்லிட்டு போனா, நமக்கு இருக்கிற சொல்றது போனா, பிரம்மா வேதத்தை பார்த்து திருதுன்னு முழிச்சுட்டு இருந்தான். அவனுடைய முட்டாள்தனம், பிரம்மாவுடைய என்ன பண்றது தெரியாம முட்டாள்தனம், காதை குடைஞ்சான், காது குறுகுறுன்னுது.
அந்த காது குடைஞ்ச இந்த காது குருமியிலிருந்து ஒரு அசுரன் வந்தான் முதல்ல. அவன் பேரு அயகிரிவன்னு பேரு. குதிரை மாதிரி முகமுடையவனா இருந்தான். அவன் பார்த்தா பிரம்மா கையில் இந்த வேதம் வருது, அதை பிடிக்குன்னு ஓடி போயிட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னாக்க, இந்த மாதிரி போயிட்டான். பிரம்மா அழ ஆரம்பிச்ச உடனே பெருமாள் வந்து இவனும் ஹயகிரிவன் மாதிரியே வேஷம் போட்டு உள்ள போனான். அதுக்கு தான் முதல்ல மீனா வந்தான். கடலுக்கு உள்ள போனான். அங்கே போய் ஹயகிரிவன் மாதிரியே போய் அவனோட சண்டை போட்டாக்க, அவனுடைய மற்ற பேருக்கெல்லாம் யாரு அரசன் யாரு இங்கே வந்தவன் தெரியாது. வேதத்தை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு அதை தான் அன்னமா இருந்து பூரா சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதான் சொல்ல, யோ பிரம்மாண மிததாதி பூர்வம் யோவே வேதாம்ச பிரகணோதி தஸ்மைன்னுட்டு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தாலோ இப்போ வந்து வேதம் தவறி போனால் அவங்களால முடியும், ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணா சொல்லுவாள். அதனால் அந்த ஹயகிரீவன்கிறதுக்கு கான்செப்ட், அதனால தான் சொல்லுவா படிப்புக்கெல்லாம் ஹயகிரீவன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால அதே மாதிரி அந்த வைவஸ்வத மனு ஒரு மன்வந்த இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு மன்வந்தரத்தில் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறது. வைவஸ்வத மன்வந்திர காலத்தில் அந்த மீன் அவருடைய அவர் சந்தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கையில் ஒரு மீன் வந்தது. இந்த மீன் அவரை பார்த்து கேட்டுது, எனக்கு இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, இந்த ஒரு ஆற்றுல ஒரு ஆறில் இருக்கச்சே பெரிய மீன்களை சாப்பிடும் போல் இருக்கு, இல்லை நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அவர் கமண்டூரில் போட்டு வச்சார். மறுநாள் கிளம்புற பார்த்தா கமண்டூரில் சைஸுக்கு வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய பாத்திரத்தில், அதுக்கப்புறம் பெரிய குளத்தில், இப்படிலாம் போய் கடைசியில் ரொம்ப பெருசாகி அது சமுத்திரத்தில் கொண்டே போட்டார். இன்னிலிருந்து 7வது நாளைக்கு ஒரு பெரிய பிரளயம் வரப்போகிறது. பிரளயம் வரிசையில் என்ன பண்ணுறேன்னாக்க, நீ வந்து சப்த ரிஷிகளை மட்டும் கூட்டிகிட்டு ஒரு போட்டை தயார் பண்ணி வச்சுக்கோ. போட்டை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு நான் ஒரு மீனாக வருவேன். இந்த மீனுக்கு கொம்பு இருக்கும். நம்ம இங்கே ஸ்வாட் ஃபிஷ்னு ஒரு இது பார்க்குறோம். நம்ம இந்த கொம்பு இருக்கும், இந்த கொம்பில் கட்டி வச்சுக்கோ அப்படின்னு இவாளை கொண்டு போய் ஒரு அந்த பிரளயம் முடிஞ்சப்புறம் விட்டப்புறம் இவங்க மூலமாக திருப்பி உலகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு வழி பண்ணுறா அப்படின்னு ஒரு மன்வன் ஒரு இதில் இருக்குது, ஒரு புராணத்தில் இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி மன்வந்தர்கள் ஒத்தொத்தராக பண்ணக்கூடிய மன்வந்தர்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ வயசுவது மன்வந்தரே அஷ்டாவம்சத்தமேனு வயசு மன்வந்தத்தை இப்படி நடந்தது அப்படிங்கிறார். வேற இது விஷ்ணு புராணத்துல வருது இல்ல, அவரோட எல்லா அவதாரங்களும் இருக்கிறது வந்து நாராயணியமா இல்ல விஷ்ணு புராணமா இல்ல எது? எல்லா அவதாரங்களும் எடுத்தீங்கன்னாக்க விஷ்ணு புராணமும் ஸ்ரீபாகவதமும். ஸ்ரீபாகவதம் இருக்கு. விஷ்ணு புராணத்துல முதல்ல அமிர்தமதுலேருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் மத்ஸ்யாவதாரம்லாம் வருது. பின்னால் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கா. அதாவது சில மன்வந்தர்கள் சில மாதிரி நடக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கா. அவ்வளோதான். நம்ம முன்னோர்கள் இதை வழி இப்படி தான். நம்ம அர்ச்சிராதிகதி பார்க்கறச்சே சில வழிகளை சொல்லி வச்சிருக்கச்சு, இந்த வழி இதுக்கப்புறம் எம்பார் பண்ணார், டிசைட் பண்ணினார் இல்லையா. அந்த மாதிரி அவருடைய இப்போ டிசைட் பண்ணி இந்த 10 அவதாரத்தை வச்சிருக்கா. சுவாமி, இப்போ இந்த தத்துவம் கத்துக்க போறோம், தத்துவ கல்வி நினைச்சிட்டு தான் வந்தோம். ஆக்சுவலா இது வந்து தத்துவம்ன்றது வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறைகள் படி வாழ்ந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு எசன்ஸா தோணுது. இப்போ இது இந்த எல்கேஜி ஸ்டேஜை கிராஸ் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எஞ்சக்கூடிய அடித்தொண்டையில் எஞ்சக்கூடிய ஒரு இனிப்பு சுவை மாதிரி, அதுதான் தத்துவம்னு உணர முடியுது. சரிதானா? இது தத்துவங்கிறது மெய்ப்பொருள் போல. மெய்ப்பொருள் என்னது? தட் இஸ் யூ ஷுட் நோ வேர் யூ ஆர். அதை சொல்றதா தத்துவம். அந்த தத்துவத்துக்கு ரிலேட்டட் திங்ஸ் தான் மற்றதெல்லாம் ரிலேட்டட் திங்ஸ். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, உங்களை உண்மை இதோ ஒரு நகரில் உங்களுக்கு தெரியாமல் நடு இதில் விட்டுட்டாங்க வச்சுங்க, அந்த நகரத்துக்குள்ளே விட்டாங்க வச்சுங்க, நீங்கள் போய் சொல்ல வேண்டியதுனாக்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, அது தத்துவம். ஹிதம், போகிற வழி என்னவோ அது ஹிதம். புருஷார்த்தம், அடைய வேண்டிய இடம். அந்த மாதிரி நம்ம இதில் வந்து வைஷ்ணவத்தில் அர்த்த பஞ்சகம் சொல்லுவேன். மிக்க விரநிலையும் பெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும்
வாழ்வினையும் ஓதும் கொள்கையற்கோன் யாழிசை வேதத்தியல், இந்த 5 திருவாய்மொழி சொல்றது அப்படிங்கிறார். அதனால நம்ம பொறுத்த மட்டும் who am I, what should I do, where should I reach, இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை கல்வியா போயிடுது இது. ஆமா, முக்கியமான அடிப்படை கல்வி. ஆமா. Okay. இதனால்தான் ஆக்சுவலி நம்ம இப்ப படிச்சோமே, இதுக்கு முன்னால நீங்க சொன்னது யதீந்திரவத தீபிகா படிச்சிருக்கணும், தத்துவத்திரையும் படிச்சிருக்கணும், அப்புறம் இப்போ சீவாஷத்துக்கு வந்துக்கணும். நம்ம அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டாகவே அதுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வேடிக்கைனாக்க இந்த நுனிக்கலையில இருந்து அடிக்கலையை வெட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அவ்வளோதான். ஆனா ஒரு விஷயம், இது வந்து ஓவரால் பிக்சர் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நார்மலாக எந்த ஒரு மத நூல்களை படித்தாலும், அது எஸ்பெஷலி நம்முடைய சனாதன மத நூல்களை படிச்சாலனாக்க ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதோ இப்படி தான் சொல்லியிருக்கு, எஸ் யூ ஹேவ் டு டேக் இட் லைக் திஸ். நம்ம சொல்கிற குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா உமாச்சு கணக்கு அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. லாஜிக்கலாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோதான். வேற ஏதாவது? நிறைய ஐ ஓப்பனிங் செஷன் சுவாமி. இது வகுப்பு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு வகுப்பா இருந்தது. மகிழ்ச்சி. சேவிச்சுக்கிறோம் சுவாமி. ரொம்ப நன்றி. நல்லது இருக்கட்டும். ஆமாம், ஒரு விஷயம் மனசுல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்குது. சில சமயம் நம்ம ஒன்றும் இல்லைனாக்க அதுக்கு எல்லாத்துக்கும் யாரும் அழுதுன்னு இருப்போம். இப்போ இதை ஓரளவுக்கு மனசில் தங்கித்தானாக்க இப்போ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் நம்ம. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில். நிச்சயமா சுவாமி, அது அந்த நிறைவு கிடைச்சிருக்கு. அதான் சுவாமி. வண்டர்ஃபுல் செஷன் சுவாமி. அடியன் தாசன் இது வந்து நன்றி சொல்லி முடியாது சுவாமி. மனசுல அப்படியே ஊறி ஊறி இது வந்து நினைச்சு பார்க்கணும். ரொம்ப இது மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதா இல்ல என்ன புரிஞ்சுதுன்னு சொல்றதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா வந்து நீங்க அந்த கிளாஸை எடுத்துன்னு போன விதம் வந்து இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ட்ரை. வெறும்னே இதை சொல்லியிருந்தா யாருக்குமே புரிஞ்சிருக்காது. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள், அந்த இது எல்லாமே இந்த நடைமுறையில சொல்றது, ஒரு லைனுக்கும் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள், சயின்டிபிக்கா சொல்றது எல்லாமே இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் மாட்டினேன் நானே. லார்ஜ் இன்டகிரேஷன் திடீர்னு எதை கேட்பீங்க, இது மாதிரி நிறைய. இதனால ரொம்பவும் நல்லா இருந்தது இந்த கிளாஸ். வந்து மறக்க முடியாத கிளாஸ். ஜமீலாக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்து அதை இதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, பதிவு பண்ணியாச்சு. இதை நாங்க இனிமேல் தான் அதை என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அந்த நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி அதை ஃபுல்லுத்தையும் அப்படி ஷேர் பண்ணணும். யாருக்காவது பண்ணணும்னா எந்த செய்யணும்னு நாங்க பேசணும். ஜமீலா தான். எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்க, ஜமீலா போன்ற ஒருத்தங்க வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னு சொன்னாக்க உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை. அது அதோட இல்ல, ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க. அது மட்டும் நம்மள வந்து ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அத்தனையும் அவங்களுக்கு நார்மலான தத்துவங்கள் நல்லா தெரியும். அந்த புஸ்தகம் புக்கு படிக்கிறதால இலக்கியத்தாலேயும் தத்துவங்கள் தெரியும். ராமாயணம் தெரியும், கம்பராமாயணம் தெரியும். சோ இது மாதிரி இருக்கிறதால ஈஸியா அவங்களால ரிலேட் பண்ணவும் முடிஞ்சது. அதுவும் சொல்லணும். இன்னொரு பிரச்சனை, நம்ம இதுல வந்து ஜென்ஸே இதில் ஈடுபடுறது ரொம்ப கம்மி. அதை விட கம்மி லேடிஸ் ஈடுபடுறது. அதுவும் இல்லாமல் வேற மதத்தை சேர்ந்த ஒரு அம்மா இதில் வந்து இவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபட்டாங்கன்னாக்க அது உண்மையிலேயே நான் பண்ணின பாக்கியம் சொல்லணும். நான் பண்ண பாக்கியம் சொல்ல போனாக்க பெரிய வார்த்தைகள் நீங்க பேசுறதெல்லாம் இல்லை, அது அதுக்கெல்லாம் ஒரு தகுதி இல்லாத எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மட்டும் இந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு அளவுக்கு எங்க வாத்தியாருக்கு சொல்லி கொடுத்தார். நாங்கள் அவர்கிட்ட நல்லா திட்டெல்லாம் வாங்கினோம். அது அனதர் மேட்டர். ஆனால் அது வாங்க கட்டு தான் இதை ஓரளவுக்காவது இப்படி சொல்ல முடிஞ்சுது. இது ஜஸ்ட் எல்கேஜி லெவல் தான் இது. அதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இதில் பண்ணினீங்கன்னு வச்சுங்க, அது வந்து எனக்கு ஒரு பெருமை. ஐ கேன் ஆட் a feather to my cap. ஜமீலா மேடத்தால் இந்த ஆர்வம், அவங்க இந்த வகுப்பெல்லாம் இவ்வளவு தூரம் எனேபிள் பண்ண முடியலன்னா எங்களுக்கு இந்த சான்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்காரு. நாங்க எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு. ஒரு மாணவர்கள் தொடர்ந்து இதை அட்டெண்ட் பண்றாங்க. இப்ப வேடிக்கைனாக்க
நான் இப்போ இங்கே சொல்கிறச்சே இத்தனை பேர் அட்மிட் ஆகான்னு சொல்கிறாங்க. யாருவா? ஜமீலாவா? அவங்க முஸ்லீம் மாதிரி தெரியுதுன்னு. ஆமாம், முஸ்லீம் தான் அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. அது இப்போ இந்த நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்து நம்பருங்க காமிச்சிட்டு உங்களை காமிச்சு இது இவங்க தான் அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். சுவாமி ரொம்ப நாங்க மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம் சுவாமி. நான் வந்து சும்மா ஒரு ஒன்னும் நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இதெல்லாம் எனக்கு பெரிய வார்த்தைகள் என்கரேஜ்மெண்ட் பண்றீங்க, அது ரொம்ப நன்றி. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு வகுப்பு கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்தது. எதுவும் குறைஞ்சது ஒரு மாதிரி சரி இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு நாளும் இல்லை. நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக் புரியுறது. எங்களுக்கு அதை எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு மனம் கவர்ந்ததா இருந்தது உங்க வகுப்பு. அது நமக்கு எதுவுமே மத்த கிளாஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை. எதுனாலும் நீங்க அந்த இதுல எடுக்கும்போது எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டா தான் ஒவ்வொரு கிளாஸும் எடுத்திருக்கீங்க. ஒரு நிறைவா இருந்தது. ஆமா, ரொம்ப நன்றி. வாத்தியார் தான் போய் சொல்லணும். அடியாருக்கு வந்து ஜஸ்ட் அ ஸ்பீக்கர். அவருடைய மைக்கும் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி தான். அவர் இப்போ பேசினதெல்லாம் அவர். ஆமா, ஜார்ஜ் அவங்கள பத்தி சொல்லுவாரு. அப்போ நான் எங்களுக்கு தெரியாது, ஆனா இப்ப நாங்க ஃபீல் பண்றோம் அவர் சொன்னது எல்லாமே. ரொம்ப அவருக்கும் நன்றி சொல்லணும் உங்களை அறிமுகப்படுத்துறது. சுவாமி, எனக்கு ரொம்ப நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி. நான் முதல்ல ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஒருத்தர் கிளாஸ் எடுக்க இது பண்ணவனுக்கு கொஞ்சம் அவர் சந்தேகப்பட்டு அனுப்பிச்சிட்டாரு என்ன. எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. எங்க அம்மா எல்லாம் படிச்சா அப்ப கூட ஒண்ணுமே எனக்கு தெரியாம இருந்தது. எப்பாவது எப்ப படிப்பேனோன்னு நினைச்சேன். ஏதோ எனக்கு ஒரு முழு இதோட கேட்க முடியுமான்னு நினைச்சேன். நிஜமாவே ஒரு பெருமாளோட கிருபையினால உங்களோட இந்த சம்பந்தம் கிடைச்சது, இந்த வகுப்பு கிடைச்சது. நான் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ற உதாரணங்களை என் தம்பிக்கு சொல்லிடுவேன். அந்த டால்டன் அட்டாமிக் தியரி இன்னைக்கு இது சொன்னாரு, ராபின்சன் குரூசோ இந்த இது சொன்னாரு, இந்த போயிட்ரி இந்த இது சொன்னாருன்னு சொல்ற. ரொம்ப ரொம்ப அழகா இப்படி ரிலேட் பண்ற, இப்பதான் எனக்கு புரியுறதுன்னு அவரும் சொல்லுவாரு. அதனால எனக்கு அது ஒரு நான் இப்படி நடக்கும்னு நினைக்கல, ஒரு கனவு மாதிரி இருக்கு. இன்னொன்னு சுவாமி, அது ரொம்ப நன்றி. ஜமீலா அது வந்து அதான் சொன்னேன். அது அது எனக்கு நீங்க தரக்கூடிய ஒரு பெரிய பெருமை நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன. அப்புறம் சுவாமி, இப்ப கொஞ்சம் சில சமயம் வந்து இப்ப மறுபடியும் ஒரு ஃபுல் முன்னோட்டம் முதல்ல இருந்து சரி பின்னோட்டம் ஃபுல்லா ஒரு தடவை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நினைச்சிட்டு அப்புறம் ஏதாவது இப்ப மறுபடியும் ஒரு ஆரம்பம் பண்ணணும்னு எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு தரம் இப்போ இந்த புக்கை அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதையும் கேட்டுக்கிட்டு இந்த புக்கையும் வச்சுன்னு பாருங்க. பார்த்துட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். நீங்கள் இப்போதான் இல்லை, எப்போ வேணாலும் கேட்கலாம், கேளுங்க. அப்படினாலும் தெரிஞ்ச வீட்டில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இதை என்ன புரிஞ்சுட்டீங்கன்னாக்க லைஃப்பில் நிச்சயமாக ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஏன்னா நான் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணினேன். ஆக்சுவலாக உங்களுடைய மனைவி இறந்த போது எனக்கு லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு என்ன மனுஷனா அதுக்கப்புறம் நிறுத்த வச்சதுனாக்க அதுக்கு இந்த இது சீபாஷியம்தான். அதனால் அவ்வளவு ஒரு நாள் இட் மேக்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் இன் அவர் மைண்டு. சரி, அப்புறமா உமாம்மா நீங்கள் வந்து அப்புறம் அந்த இதுக்கு அதான் 3 hours நம்ம பிளாக் பண்ணோம். அதான் பிளாக் பண்ணோம். அப்போ அதான் இந்த ஃப்ரைடே வந்து நார்மலா இது வந்து இட் இஸ் கன்க்ளூஷன் கிளாஸ் ஃப்ரைடே. இப்போ அப்புறம் நான் எல்லார்கிட்டையும் யார்கிட்டயும் நீங்க வெற்றி உங்க சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்க. உங்க ஜமீலா எல்லாரும் பிரியம்பதா நீங்க எல்லாரும் அடுத்த வாரமே பண்ணிடலாமே. அதான் அடுத்த வாரம் தான் திங்கக்கிழமை அன்னைக்கு போடணும். திங்கக்கிழமைங்கிறது வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம வந்து 8:30 வைக்க கூடாது. 8:30 வைக்கிறோம் இல்லையா, 7 மணிக்கு வைக்கணும். 7னா 8 இல்லாட்டி 6:30 வைக்கணும். 6:30ல இருந்து 7:30, 7:30 இல்ல 2 நாள் பண்ணலாமா? 2 நாள் வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணுங்க. ஒட்டுக்கா 3 hours வச்சா வந்து அடியனுக்கெல்லாம் கொஞ்சம் நிர்பந்தமெல்லாம் ஆயிடுறது, இல்ல ஆபீஸ் நிர்பந்தமெல்லாம் ஆயிடுறது. பட் சுவாமி சொன்ன மாதிரி சண்டே வச்சிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஸ்பிளிட் பண்ணி 1.5 hours அந்த மாதிரி வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது.
சண்டே கொஞ்சம் மதியானம் அது எல்லாராலையும் 16ஆம் தேதி வர முடியும்னா எல்லாரும் பண்ணலாம். 16 23 பாருங்க சரி பாக்குறேன் மேம். சஜஷன் சண்டே இன்னைக்கு ஜஸ்ட் சொல்லுங்க. சண்டே இன்னைக்கு மற்ற பேருக்கு வெவ்வேறு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கலாம். எனக்கு என்ன சண்டே பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு கமிட்டட் கிளாஸ் ஒன்று தான் இருக்கு. அதனால எத்தனை மணிக்கு சுவாமி அது? அதான் 10லேருந்து 11 காத்தால. அது இல்லை 10லேருந்து 11:30 இப்போ. அதான் சரி. அதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் இல்ல பண்ணிட்டு இதை உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுறது இதுதான் தான் வச்சுருந்தாக்கா இது கொஞ்சம் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணலாம். சௌகரியமாக இருக்கும். பார்க்குறேன் பாருங்க. சரி அதான் கேட்டுக்கிறேன். ஜமீலா நீங்க அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம் ஒண்ணு நீங்க போறீங்க இல்லையா, அதெல்லாம் டேட்ஸ் என்னன்னு எல்லாமே கேட்டுக்கிறேன். சரிப்பா. அது நீங்க அந்த டேட் இல்லாதனால நம்ம போடலாம். நான் அந்த குரூப்ல போடுறேன். எந்த சண்டே 3 மணி நேரம்னு 2 ஆப்ஷன் தரேன். யார் எல்லாம் எவ்வளவு பேர் ஓட் பண்றாங்களோ அதுக்கு போட்டலாம். சரி. சண்டே 16, இன்னொன்னு 23, 2 சண்டே சண்டே 17 ஒண்ணு இருக்கு, 24 ஒண்ணு இருக்கு. இந்த 2 நாள்ல யாரு எது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ணணுமோ 3 hours காத்தாலே வச்சிடலாம்னா வச்சிடலாம். 11 முடியுமா வெற்றி எல்லாம் சண்டே டைமிங்? ஓகே மேடம். யோஜனை நிதானமா யோஜனை பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. ரைட், அது போட்டுடுறேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாங்க முடிவுல அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு அதுக்கு ஒரு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பேசலாம். இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம், இது ராமானுஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க மொத்த இதையும் எல்லார்ட்டையும் கேட்கணும். டைம் எல்லாரும் கொஞ்சம் படிச்சுட்டு அதை சொல்லணும். உங்களோட இதை கேட்டுட்டு எங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நாங்க சொல்லுவோம். நீங்க முடிந்தா கலந்து கொள்ளலாம், இல்லாட்டா கூட நீங்க வந்தா ரொம்ப சௌகரியம். பயமா இருக்கும் கொஞ்சம் உங்க முன்னாடி சொல்ல. ஹாப்பி டு ஜாயின் தட் திங். அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் எனக்கு கிடைக்குமானாக்க அதுக்கு ஈக்குவலண்ட் வேற எதுவும் கிடையாது. நான் இது மட்டும் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன். ஆனா ஃபீட்பேக்ல கிடையாது. எல்லாருக்கும் முடிச்சாச்சு அப்படின்னு. இல்ல அதாவது 125 எத்தனை பேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அத்தியாயம் 1ல எவ்வளவு இருக்கு, அத்தியாயம் 2ல 3, 4ல எத்தனை பேஜஸ் இருக்கு, அப்புறம் அதுல எத்தனை பாதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. யாரு ஆப்ஷன் இங்க இருக்கிறவா தான் நம்ம நார்மலா அட்டன் ஃபுல்லா பண்றவா ஒண்டிதான் ஆப்ஷன் கொடுப்பா பண்றேன்னு. புதுசா வரமாட்டா. இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம ஒன்னும் அவ்வளவு கம்மி பேர் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்கோம். நாங்க பண்ணிடுவோம். எது முடியுமோ பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். திருப்பி சொல்றது கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஆமா, இல்ல நம்ம புரிஞ்சதும் சொல்லுவோம். சுவாமி இருக்காரு. நமக்கு ஒருவேளை ஏதாவது நமக்கு கேட்டுக்கலாம். என்ன புரியலங்கிறது கேட்டுக்கலாம். ஆமா, ரைட், ரொம்ப நல்லது. திரும்பி சொல்லும் போது டெஃபினட்டா கேட்கும் போதோ படிக்கும் போதோ 1000 டவுட் வரும். அப்போ கேட்டுக்கலாம். நிச்சயமா வரும். ஏன்னா எப்பவுமே இப்ப இவ்வளவு எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமே என்ன டவுட் வருது, இன்னும் யார்ட்டையா ஒருத்தர் சீபாஷம் கேட்டா தேவையில்லைன்னு தான் தோன்றது. அடியே இருக்கும். அதான் ரிவைஸ் மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வெற்றி இன்னும் நிறைய ஏதோ பிளான்லாம் வச்சிருக்காரு. அது அப்புறமா அவர் சொல்லுவார். ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை அடியன் தாசன் சுவாமி சேவிச்சு தாசன்